சிவா நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாணி போற்றி போற்றி. ஐயா, நால்வர் துதி பாடி ஆரம்பிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாழி திருநாவலு பன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவள்ளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவள்ளும், தாசுடைய குருவர்களும் வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமகளுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய பெரு ஐயா சவுண்ட் வரலைங்க ஐயா. சிவாயிரம் இருக்கும். கேக்கலீங்களா சுவாமி? கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குதுங்களா? சரி சரி. இப்ப அடியார்கள் தெளிவா கேக்குதுங்களா? அடியன் கேக்குதுங்களா? சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆக திருப்புவல்லி என்ற ஒரு பதிகத்தை நாம் இப்பொழுது தொடர்ந்து சிந்திக்கிறோம். 19வது பதிகத்துல இருக்கோம், 19வது பாடல்ல இருக்கோம். 20வது பாடலோட நிறைவாகுது. அந்த அளவுக்கு நமக்கு பெருமாள் திருவள்ளுவர் கூட்டியிருக்காரு. உங்க எல்லாரையும் பார்ப்பதற்கு அடியன் 5 கடல் 5 மலை அதையும் தாண்டி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தாண்டிதான் வந்தேன். உண்மையிலேயே அதைதான் சொல்லணும். உங்க எல்லாரையும் 2 வாரங்களா பிரிந்து இருந்த அந்த வேதனை அடியன் பெற்றது சொல்லலாத வேதனை. அதை நான் முதல்ல பதிவு செய்றேன். மாயைக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஆற்றல் இருந்தா என்னுடைய அடியார் பெருமக்களை பார்க்க விடாம தடுத்துருச்சு அப்படின்னு மாயையை பார்த்து அடியன் வியந்தேன். எவ்வளவு எங்க அடியார் பெருமக்களை பார்க்க விடாம இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அலுவல், சொல்லவே முடியாத அளவுக்கு வேலை பளு, மாறி மாறி பல விதமான மனச்சூழல் எல்லாமே இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு மருந்து எங்க அடியார்களோட திருமுக தரிசனம் மட்டும்தான் அப்படின்றத அடியன் ஒரு ஊர்ஜிதமா நம்புறேன். அந்த வகையில உங்க எல்லாருடைய திருமுக தரிசனம் கிடைச்சா நலமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடியன் செய்த பெரும் தவம் நினைக்கிறேன். அது ஒண்ணுதான் அடியன் தவமா நினைக்கிறேன். உங்க எல்லாரையும் பார்த்துக்கணும். அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த உயிர் திரும்ப உடம்புலயே தங்கும். அந்த மாதிரியான ஒரு நிலைப்படும். எல்லாருடைய திருமுக தரிசனம் அடியன் செய்த தவமாக கலாவதி அம்மா, அம்மா சந்திராமணி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, சுசிலா அம்மா, ஜானகி அம்மா எல்லாம் தர்றாங்க. ரேவதி அம்மா, புஷ்பலதா அம்மா அவர்கள், வேளம்மாள் அம்மா அவர்கள், பாரதி அம்மா அவர்கள், மற்ற அடியார்கள். பிரேமாமா எனக்கு தெரியல என்ன செஞ்சல. அம்மா திரும்ப தரிசனம் நல்லா இருக்கும். அம்மா பக்கத்துலதான் இருக்காங்க. அம்மாவே போய் என்னால பார்க்க முடியல. அவ்வளவு ஒரு சின்ன ஒரு வாழை. ரஞ்சிதா மணி அம்மா அவர்களை பார்க்க முடியுது. வெளியே இருக்கிறவங்க தானே பார்க்க முடியும், கிட்டவே இருக்கிறவங்களை பார்க்க முடியாது ஐயா. மனசாலே பார்த்துக்கலாம். சிதாமா ரொம்ப மகிழ்ச்சி. சிதாமா பார்த்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. எல்லாரையும் பார்த்தது அடியன் செய்த பெரும் தவமா நினைக்கிறேன். உண்மையிலே இப்பதான் அடியனுக்கு ஒரு பெரிய ஒரு ஊட்டமான பானம் குடித்தது போல. அது ரொம்ப ஒரு எனர்ஜி பூஸ்டிங் மாதிரி இருக்கும் எல்லாம் பார்த்தது. நினைச்சேன் உண்மையிலே 2 வாரங்களா பயங்கர பணிச்சோல். சரி, இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு இந்த இடம் இல்லை. இந்த இடம் சிவபெருமானை மட்டும் பேசுறதுக்கும் அடியார்களுடைய புகழை பேசுவதற்கு மட்டும் இருக்கு. நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, அடியார்களுடைய பிரிவு என்பது அது நம்ம ஒன்றை உடன் கலந்த அடியார்களுடைய திருமுக தரிசன பிரிவு என்பது அடியனுக்கு 1 வாரம்
ஒரு கிளாஸ் கட் ஆயிட்டாலே அடுத்த கிளாஸ் வர்றப்ப ரொம்ப கேப் மாதிரி இருக்கும். இது ரொம்ப அதிகமான விஷயம் நடந்துருச்சு. கரெக்டா டிராவல்லே அமைஞ்சிருச்சு எல்லாமே. அந்த டிராவல் டயத்துலயும் எப்பயுமே எடுப்பேன். ஆனா பல நேரங்களில் டிராவல்ல சரியா கிடைக்கிற அடியார்களை டிசப்பாயிண்ட் பண்ண வேணான்றதுக்காகத்தான் அதை பண்ணது. அதனால முதலாவதாக அடியார் பொறு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருக்காகவும் ஆரம்பிக்கிறேன். திருப்புவள்ளி அப்படிங்கிற இந்த பதிகம் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய செய்தி, மாயா விஷயத்திலிருந்து நீங்குது. சாதாரண மாயிலிருந்து நீங்க முடியல. அதுதான் பெரிய விஷயம். நம்ம எல்லாம் சிவத்தை பெருசுன்னு வாய் மட்டும்தான் சொல்லுதே தவிர அத செயல்ல செய்து காட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான பொருளாத்தான் இருக்கு. எவ்வளவு பெரிய மாயையை கடந்தாலும் மாயையினுடைய வினையானது நம்மளை அந்த அது சுவாமியோட கணக்கு தான். வினை எவ்வளவு இருக்கோ அவ்வளவு காலம் நீங்க எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி. நம்ம நவகரச புராணம் பார்த்துட்டு இருக்கோம், அது தெரியும். நவகரச புராணம் எவ்வளவு பெரிய ஞானி. அவரு தன்னுடைய வினை காரணமா நம்பர் அருளாமையினால அவர் நம்மளுடைய சமண சமயத்துக்கு சென்றார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இறைவனுடைய அருள்னால திரும்பவும் வந்தார். அதுவும் பல வயிற்று வலியினால நோவு அதிகமாக பெறப்பட்டதுனாலே அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு நம்ம எல்லாரும் அவரை பார்த்தோம். நம்ம ஞானசம்பந்தருக்கும் 3 வயது வரைக்கும்தான் சாமியை விட்டு பிரிஞ்சிருந்தார். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டார். நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளா 50 ஆண்டுகளா பிரிந்திருக்கிறார் பெருமான். இப்போ அந்த மாயை வினைக்கணுக்கு நேராகிற வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆன்மாவா இருந்தாலும் பெருமானோடு இணைவதற்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி. பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் அப்படின்னு 51 பதிகங்களை பாடிய நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்றார். அவ்வளவு இடத்துலையும் பெருமான் அப்படி புகழ்ந்து பாடிய பெருமான் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். இறைவனை புகழ்வதற்கு நல்வினை இருந்தாத்தான் முடியும். நல்வினை இல்லாட்டி எப்பேற்பட்ட ஆன்மாவினாலே இறைவனை புகழ முடியாது. அதனால வினை கணக்க நம்ம அடியார்களோடு கலந்திருப்பது என்பது நாம் செய்த பெரிய தவக்கணக்கு. அதனால அந்த தவக்கணக்கை உங்கள்கிட்ட எல்லாரும் நான் விரும்பி கேட்டுக்கிறது, தயவு செய்து அதை விட்டு கொடுத்துறாதீங்க. அந்த தவக்கணக்க எந்த காலத்திலையும் அடியார்களோடு இணைந்து இருக்கக்கூடிய சூழலை ஒரு நாளும் விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு காட்டுக்குள்ளேயே போயிடலாம். அத்தி உரித்து அது போர்த்தருளும் பெருந்துரையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாம் முத்தி முழு முதல் உத்தர கோச மங்கை வள்ளல் புத்தி புகுந்தவா பூவல்லி கொய்யாமும். இந்த மாயை என்பது எங்க இருக்கு? மாயை என்பது எங்க இருக்கு சுவாமி? மாயை எங்க இருக்கு? மாயை எங்க இருக்கு? எல்லா இடங்களையும் தாங்க இருக்கு. எல்லா இடங்கள்லயும் மாயைதான். மறையும் எல்லாமே மாயை. ஆஹா, தோன்றி நின்று மறைகின்ற எல்லா பொருளுமே மாயை தான். மாயை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்கன்னா எல்லா இடங்களும் இருக்கு. நான் எக்ஸாம்பிள் எங்க இருக்குன்னு கேட்டீங்க. மாயை எங்க இருக்கு? நம்ம மனசுக்குள்ள இருக்குங்க ஐயா. அட்டகாசம். என்ன எதிர்பார்த்தோமோ அதை அம்மா சொல்லிட்டாங்க. சுதாமா என்னன்னு தெரியல, அம்மா போடுறதெல்லாம் 6 பால் தான் போடுறாங்க. இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னா மாயை என்பது எங்க இருக்குன்னா நம்முடைய புத்தியில தான் இருக்கு. மாயை என்பது நம்முடைய புத்தியில தான் இருக்கு. ஏன்னா நம்ம புத்தி தான் என்ன பற்றுது, இந்த பொருளை பற்று. அந்த பொருளை பற்றுறது நீங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த புத்தி தான் இதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குது, அதிகமான வெயிட்டேஜ். இது தோன்றி நின்று மறைகின்ற பொருளுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்குது. ஏன்? இதுதான் நம்மளை காப்பாத்த போகுதுன்னு நினைக்குது. அது உண்மையா? இல்ல. அது என்றும் மாறாத பொருள். சிவத்தை பற்றுவதற்கு புத்தி இருக்கு இல்ல. அதனால முதல்ல புத்தி புகுந்தவாறு பூவள்ளி. சாமி எங்க புகுந்துட்டாராம்? மாயை எங்க தோன்றுதோ மாயை நம்ம புத்தியில தான் இருக்கு. நீங்க நினைச்சுக்கோங்க, ஒரே நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். மாயை, இந்த உலகம் மாயை தான். நம்ம உடல் என்பது மாயை தான். இதெல்லாம் தோன்றி நின்று மறைகின்றது. இந்த மாயைக்கு நடுவுல நாம இருந்தாலும் நம்ம புத்தி, நம்ம சித்தம் சிவன் பால இருந்ததுன்னா இந்த மாயை நம்மளை தாக்க முடியாது. அப்படிதானே? கோவேக்சின், ராக்கெட்டு, பஸ் எல்லா இன்ஜெக்ஷனையும் போட்டோம்னு வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு ராக்கெட் இன்ஜெக்ஷன், பஸ் இன்ஜெக்ஷன், ட்ரெயின் இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் போட்டோம்னா சுத்தி எல்லாருக்கும் கொரோனா இருந்தாலும் நமக்கு வராது. ஏன்னா நம்ம அதுக்கான இப்போ இந்த மாதிரி அம்மை தடுப்பூசி இருக்கு இல்லையா? அம்மை தடுப்பூசி போட்டிருக்கோம். சுத்தி எல்லாருக்கும் அம்மை வந்தா நமக்கு வராது. ஏன்? தடுப்பூசி போட்டு அந்த மருந்து உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது போல மாயை என்பது நம்மளை சுத்தி இருந்தாலும் அது வேலை செய்யாது. எப்ப? இறைவன் தன்னுடைய புக்தியில புகுந்தான்.
சிவபெருமான் தன்னுடைய புத்தியில புகுந்துட்டான் அப்படின்னா மாயை அங்க வேலை செய்யாது. எப்படி வேக்சினேட் பண்ணா அதுக்கான பொருள் நமக்கு வேலை செய்வது இல்லையோ அது போல மாயை என்பது வேலை செய்யாது. மாயை என்பது அது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் எப்பயும். அது எப்பயும் தோண்டி நின்று மறைஞ்சு ஒன்னு பெருசா காட்டும், ஒன்னு சிறுசா காட்டும், நல்லத தீயதா காட்டும், தீயத நல்லதா காட்டும், ரொம்ப கவர்ச்சியா காட்டும், எல்லாத்தையும் அதுக்குள்ள விழுகச் செய்யும், உழலச் செய்யும், இன்பத்தை கொடுக்கும், உடனே துன்பத்தை அது ஒரிஜினாலிட்டியை கொடுத்துரும், அவருடைய ஒரிஜினாலிட்டியை மாத்தி கொடுத்துரும். அப்படி மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையதுதான் நம்மளுடைய மாயை. அப்ப மாயை என்பதற்கு மாயை எங்க இருக்குன்னு கேட்டா இப்ப என்ன சொல்லுவீங்க? மாயை எங்க இருக்கு? மாயை எங்க இருக்கு? நம்முடைய மனதில் இருக்கு. புத்தி, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் சொல்லுவாங்க, புத்தியில இருக்கு. நம்ம புத்தி தான் முடிவெடுக்கும், எல்லாமே புத்தி முடிவெடுக்கும். புத்தி மாயையே முடிவெடுத்துட்டு இருந்தா எதுல தொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். புத்தி மாயையிலேயே முடிவெடுத்துட்டு இருக்கு, மாயைக்குரிய பொருளையே முடிவெடுத்துட்டு இருக்குன்னா புத்தி மாயையில இருக்குன்னு அர்த்தம். இந்த புத்தி மாயையிலிருந்து நீங்கி சிவத்தையே முடிவெடுக்குதுன்னா புத்தி என்னவா மாறிடுச்சு? சித்தியாக மாறிவிட்டது. இந்த புத்தி மாயையை பற்றும் போது புத்தி, இதுவே சிவத்தை பற்றினால் சித்தி. அதனாலதான் விநாயகர் என்ன வச்சிருப்பாரு? சித்தி புத்தின்னு 2 பெண்களையும் தன்னுடைய தேவிமார்களாக வைத்திருப்பார். இந்த புத்தி என்பது உலகை காட்டும், இந்த சித்தி என்பது இறைவனை காட்டும். புத்தி என்பது உலகை காட்டும், சித்தி என்பது இறைவனை காட்டும். அதனால எப்படி வள்ளி தெய்வானையில வள்ளி என்பவள் எதை காட்டுறான்? வள்ளி என்பவள் ஞான மார்க்கம், தெய்வானை என்பவள் அவ இது மன்னிக்கணும், நடுவுல இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இச்சையினுடைய வடிவமாக நம்முடைய தெய்வ யானையும் ஞானத்தினுடைய வடிவமாக வள்ளி தேவியும் இருக்கக்கூடியது மாதிரி நம்முடைய கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியும் 2 தேவிமார்கள் இருப்பதா சொல்லுவாங்க. ஒண்ணு சித்தி புத்தி. அப்போ நம்முடைய புத்தி எப்படி மாறணும்? சித்தியாக மாறணும். புத்தி எப்ப சித்தியா மாறும்? சிவபெருமானை பற்றும் போது. இப்ப நம்ம புத்தி எப்பயும் உலக பொருளுக்கே முடிவெடுத்துட்டு இருக்கு. அது முக்கியமா இது முக்கியமா கேட்டா என்ன சொல்லுவோம்? நானே அப்படித்தானே விட்டுட்டேன். நானே அப்படிதான் விட்டேன். எனக்கு எல்லாம் பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? ஒரு சின்ன தகுதி இருக்கா? ஒரு மாய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு எங்க அடியார் பெருமக்களை நான் விட்டுட்டேன்னு நான் எவ்வளவு வந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா டிராவல்லையும் என்னால எடுக்க முடியும். அந்த டிராவல் எடுத்தா அடியார்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் பாதியில் நின்றோம். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும்னாலதான் அதை அடியை முழுமையா விட்டேன். இல்லைன்னா எந்த சூழல்லையும் அடியில் எடுக்க தயாரா இருந்தேன். ஆனா கரெக்டா 2 வாரங்களாகவும் கரெக்டா பஸ்ல டிராவலிங் ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. அப்ப நினைச்சேன் நான், அப்ப விட்டுட்டேல நீ என்ன பெரிய தொண்டு செஞ்ச? உனக்குன்னு ஒரு சூழல் வந்த உடனே, ஒரு பெருசா வந்த உடனே நீ என்ன பண்ணிட்ட? சிவத்தை தூக்கி 2ஆம் இப்ப புத்தி எங்க முடிவெடுத்துருச்சு? மாயைக்குள்ள முடிவெடுத்துருச்சு, சிவத்தை விட்டுருச்சு இல்லையா? அப்படின்னு சொன்னாலும் எங்க அடியார் பெருமக்களுடைய திருவடி அடியை நினைந்தே பயணித்தேன்றதுதான் உண்மை. அடியார்களுடைய திருவடியை நினைந்தே அடியன் பயணித்தேன் அப்படிங்கறதுதான் அடியன் செய்த உண்மை. சாமியே முதல்ல குடும்பத்தை பாருன்னு தானே சொல்றாரு. முதல்ல குடும்பத்தை பாரு, அப்புறம் மத்தது செய்யன்னு சொல்றாரு. அதுதானே தொண்டேன்னு சொல்றோம் நம்ம. நீங்களும் அதைத்தான் சொல்லிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சாமி. எனக்கு ஏதோ ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைச்ச மாதிரி இருந்தது. எனக்கு என்னவோ பெரிய தவறு இழைத்தது போல இருந்தது. எங்க அடியார் பெருமக்களை விட்டுட்டு அப்படி என்னடா உனக்கு வேலை? அப்படி என்ன ஒரு பெரிய தலைகீழ பண்ற வேலை? அந்த வேலையை நீ மாத்திதானே வச்சிருக்கணும்னா மாற்ற முடியாத சூழல். அதெல்லாம் அடியார் அப்ப பார்த்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த புத்தி என்பது உலகத்தை பற்றிய முடிவுகள் எடுக்கும், சித்தி என்பது சிவத்தை புத்தி சித்தியாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் சித்தி புத்தி என்ற 2 தேவிமார்களை நம்மளுடைய விநாயக பெருமான் காட்டார். இது உலகத்தை முதல்ல முடிவெடுத்து நல்லா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சிவத்தை ஒரு தடவை சிவத்தை எடுத்து முடிவெடுக்கிறது தான் முழுமையான விஷயம். அதனால பெருமான் புத்தி புகுந்தவாறு பூவல்லி, அவன் முதல்ல நம்ம புத்தியில புகழணும். நம்ம எடுக்கிற எல்லா முடிவையும் சிவத்தை முன்னிறுத்தி எடுத்தீங்கன்னா உங்க புத்தி சித்தியாக மாறிவிட்டது. அதனாலதான் சொல்லுவாங்க காரிய சித்தி மாலை. காரிய சித்தி, நம்ம எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் சிவபெருமானை முன்னிறுத்தி நாம செஞ்சா அந்த புத்தி என்னவா மாறிடுது? சித்தியாக மாறுகின்றது. சித்தித்தல் என்பது அதுதான் முடிவு, அதுதான் முடிந்த முடிவு. அதுக்கு மேல சித்தாந்தம்னா என்ன அர்த்தம்? சித்தம் அந்தம். சித்தாந்தம்னா முடிந்த முடிவு. சித்தம்னாலே முடிவு, அந்தம்னா இன்னொரு முடிவு, சித்தாந்தம்னா முடிந்த முடிவு தான். அது போல
இருக்கிறதுலே சிறந்த முடிவு நம்மளுடைய புத்தி சித்தி. அதனால இறைவன் எங்க எங்க புகழா புத்தி புகுந்து விட்டான். இறைவன் புத்தி புகுந்து விட்டா என்ன நடக்காது? மாயை நம்ம கிட்ட வேலை செய்யாது. வேக்சினேட் பண்ண மாதிரி அடியார்கள் ஒரு வார்த்தை இணையலாம்னு ஒரு வார்த்தை போடுங்க ரெண்டுலயுமே. நம்ம பிரேமம்மா சுவாமி நம்மளுடைய திருவாசனையிலும் சரி, நம்மளுடைய வேலுண்டு வினையில குடும்பத்திலையும் போடுங்க. சரி, அப்போ முதல்ல இந்த 19வது பாடல் எதை குடிக்குதுன்னா வடிவு மாயையை கொடுக்கிறது. அதனால இந்த புத்தி மாயை அப்படிங்கிறது இந்த வடிவு மாயை தான். இந்த வடிவம் என்று சொல்லுகின்ற மாயை தான் இந்த நமக்கு இந்த பொருள் கொடுக்குது. வடிவம் எந்த பொருள் எல்லாம் வடிவம் நிறைந்திருக்கின்றதோ அதெல்லாம் மாயை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்துல மாட்டிருக்கோம். அப்போ சிவபெருமான் வடிவ மாயை போக்குறான். எப்படி போக்குறான்? அவன் எடுக்கின்ற வடிவம் பித்த வடிவமாக இருக்கின்றது. சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய அத்தனை ஆபரணங்களும் பித்தன் என்ன பண்ணுவான்? பித்தன் பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான்? தேவையில்லாத பொருளைத்தான் ஆபரணமாக வைத்துக் கொள்வான். சிவபெருமான் தேவையான அம்மா சித்தி புத்தியை காட்டுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சிவபெருமான் எப்பொழுதுமே அவன் அணிகின்ற மாலை எப்படி இருக்கும்னா, அவன் அணிகின்ற மாலை தேவையில்லாத பொருள். அவன் வச்சிட்டு இருக்கிற எல்லாமே தேவையில்லாத பொருள். அப்ப எப்பயுமே பைத்தியக்காரன் தானே தேவையில்லாத பொருள் வச்சுக்குவான். அது போல சிவபெருமானும் தன்னுடைய அத்தனை பொருள்களையும் என்ன வச்சிருக்கான் அப்படின்னா, அந்த தேவையில்லாத பொருளா அவன் வச்சிருக்கிறது எல்லாமே பேய்கள். அவன் கிட்ட இருக்கிறது எல்லாமே நாகம், வெள்ளருக்கு, ஊமத்தம்பு மற்றும் அவங்க கிட்ட இருக்கக்கூடியது மண்டையோடு, அந்த மாலை, கங்கால மாலை, எலும்பு மாலை, எலும்பு மாலை, இது எல்லாமே அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள்ல ஒன்றா இருக்கு. அதனால அந்த பித்த வடிவை காட்டுகின்றதுனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பித்தர் வடிவம் கொண்டனால அந்த வடிவு மாயை அவள் போக்குகின்றது என்று சொல்லுகின்ற அந்த நிலைப்பாடுகளை தான் பார்க்கிறோம். அந்த வகையில நமக்கு இந்த எப்படி இருக்கான்னா, பித்த வடிவு கொண்டிருந்தாலும் இவ்வுலகில் பிள்ளையுமாம். அவன் யார் அப்படின்னா, பித்த வடிவு கொண்டிருந்தாலும் அவன் பிள்ளைன்னு என்ன அர்த்தம்? பிள்ளை என்றால் பிள்ளை அப்படின்னா அப்பதான் வளருகின்ற பொருள். அதாவது புது பொருளும் அதுதான். பித்தனும் அவன் தான், பிள்ளையும் அவன் தான். எப்படி இருக்கான்? அத்தி உரித்து அது போர்த்தரும் பெருந்துரையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாம். அந்த உலகத்துல அவன் இந்த முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் தயர்த்தும் அப்பெற்றியர் அப்படின்னு சொல்வது போல தேவையில்லாத பொருள் பித்தர் வடிவமா இருக்கும், பிள்ளை வடிவம். பிள்ளையும் பித்தனும் ஒண்ணுதான். பிள்ளையும் தேவையில்லாத பொருளை தான் வச்சுக்கிறோம். ஏன்னா அதுக்கு உலக பொருள்ல பற்று கிடையாது, அதுக்குன்னு ஒரு சில பற்று இருக்கும். பித்தனும் என்ன பண்ணுவான்? அவனுக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளை தான் வச்சுக்குவான், தேவையில்லாத பொருளை தான் வச்சுக்குவான். அது போல இறைவன் எப்படிப்பட்டவன்னா பித்தர் வடிவமாகவும் இருக்கான், பிள்ளை வடிவமாகவும் இருக்கான். இரண்டுமே ஒரே பொருளைத்தான் செய்யுது. பிள்ளை என்ன பண்ணும்? அதுக்கு அறிவில்லாம அது எல்லாத்தையும் செய்யும். பித்தனுக்கும் என்ன பண்ணும்? அது அறிவில்லாம அவன் எல்லாம் பண்ணும். சின்ன பிள்ளை கேட்டீங்கன்னா அது பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், இந்த தேவையில்லாத சாக்லேட்டு, அதெல்லாம் ஒரு பொக்கிஷமா பாதுகாக்கும். அது போல இந்த குப்பை உடம்பை பெற்றிருக்கிற ஆன்மாவை மேல தூக்கிட்டு தரணும்னு அவன் என்ன பண்றான்? தேவையில்லாம மெனக்கடுறான். அப்ப அவன் பித்தன் தானே. இந்த ஆன்மா எப்படியாவது மேல வந்துடணும், இந்த ஆன்மா எப்படியாவது மேல வந்துடணும்னு இந்த குப்பை உடலை உடைய இந்த ஆன்மாவை அது பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கிறான். அது கூடவே இருக்கான், அது கூடவே நடக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா குட்டி பாப்பா என்ன பண்ணும்? நாயை குட்டியை வச்சுக்கும், அது வீட்டுல அது சாப்பிடறதே கொடுக்கும், அது பெட்லயே அது படுக்க வைக்கும், அதையே எல்லாம் பண்ணும். ஆனா அந்த நாய்க்கு அது சிறப்பான்னு கேட்டா இல்லை. நாயை வெளியில தான் வைக்கணும். ஆனா அந்த பாப்பா என்ன பண்ணும்? இந்த பிள்ளை எப்பொழுதுமே தன்னுடைய தோளிலே சுமக்கும். அது போல இறைவன் சற்றும் பொருந்தாத இந்த ஆன்மாவை எப்பொழுதுமே தன் தோளிலே வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற அந்த பெரும் செய்திய நம்ம இங்க பெருமான் சொல்றாரு. அதுதான் பித்த வடிவு கொண்டு பிள்ளை இவ்வுலகில் பிள்ளையுமா. இந்த உலகத்துல பிள்ளையாகவும் பெருமான் இருக்கான். அவன் முத்தி முழு முதல். அவன்கிட்ட இருக்கக்கூடிய முத்தி தான் நம்ம என்னது?
முழுதாவும் இருக்கு, முதலாவும் இருக்கு. சிவபெருமான் தருகின்ற முக்தி தான் முழுமையான முக்தி. சிவபெருமான் தருகின்ற முக்தி தான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். சும்மா ஒரே ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ஒரு தடங்கல். அம்மாவுக்கு இது வரைக்கும் கொஞ்சம் பாருங்க, இவங்க அம்மா பிரேமா அம்மா கொஞ்சம் இந்த இதை வழி நடத்துங்க. அடிக்கணும் ஒரு 5 நிமிடத்துல நான் திரும்ப முக்கியமான ஒரு சின்ன விஷயம். சரிங்க சரிங்க சரி சரி. சாந்தியம்மா, இது வரைக்கும் இந்த வகுப்புல நீங்க என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க தோராயமா சொல்லுங்க. திருப்பூவள்ளி நிகழ்ச்சியில என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஷார்ட்டா சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லுங்கம்மா, நாங்க கேட்டுக்கிறோம். நாங்களும் அறகுறை எப்பயுமே நாங்க தானே சொல்றோம், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. என்னென்ன மாயையை விடணும், என்னென்ன இருக்குதுங்க, அது எழுதி வச்சிருக்கேன். அது எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து சுற்றம் நீங்குதல், சரிங்களா? சுற்றம் நீங்குதல் மாயை. 2வதுல பந்தம் மறுத்தல், 3வது பிறப்பறுத்தல், 4வது பற்றறுத்தல், 5வது தவமாயை தலமாயை. அப்புறம் அடுத்தது 6வது சிவபெருமானின் வல்லமை, 7வது உடல் மாயை நீக்குதல், 8வது பலவினை நீக்குதல், 9வது பனிமாயை நீக்குதல், 10 நினைப்பு மாயை உடல் மாயை நீக்குதல், 11 வாழ்வியல் பயன் மாயை நீக்குதல், 12 இறை மாயை உணவு மாயை நீக்குதல், இணைமாயை உணவு மாயை நீக்குதல். அப்புறம் ஞானச்செருக்கு 13 ஞானச்செருக்கு, 14 சிவமாயை, 15 தனிநபர் மாயை, அப்புறம் 16 எழுதல நானு. சொல்லுங்க ஒருத்தர் சொல்லுங்க. பேராளன் மாயை. அப்புறம் 17 நாகமாயை நீக்குதல், அப்புறம் 19 வடிவு மாயை. சொக்கநாதா, என்ன அழகா இந்த ஒரு சமயத்தை சரியா பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே இது வந்து ஒரு சிறந்த ஒரு இதுதான் சாமி. இந்த டைத்தையும் கூட அடியார்கள் நல்ல விஷயமா, இது முக்கியமான செய்தி. இறைவன் பித்த வடிவும் கொண்டிருக்கின்றான், பிள்ளை வடிவும் கொண்டிருக்கின்றான். அவன் கொண்டிருக்கின்ற பிள்ளை வடிவும் பித்த வடிவும் ஒன்றுதான் சொல்லுது. என்னன்னா, அவனுக்கு பயன்படாத இந்த ஆன்மாவை எப்படியாவது கடை தேற்ற வேண்டும் என்று அவன் கருணையோடு காத்திருக்கான். அதுதான் அவனுக்கு பித்த வடிவு, அதுதான் அவனுக்கு பிள்ளை வடிவு. இறைவனுடைய திரு உருவத்துல அந்த நிலா இருக்கு இல்லையா, நிலாவுக்கு என்ன பேரு? புனிற்று பிள்ளை அப்படின்னு பேரு. அவனுடைய திருமுடியில் இருக்கக்கூடிய நிலாவுக்கு பேரு புனிற்று பிள்ளை. அப்படி அதுக்கு வந்து புனிற்று பிள்ளைன்னா அன்றுதான் பிறந்த பிள்ளையா எது? நிலா. ஏன்னா அது ஒரு பிறையில தான் வந்தது. பெருமான் கிட்ட ஒரு பிறையில தான் வந்து, நமக்கு தெரியுறது 3ஆம் பிறை தெரியுது, ஆனா ஒரு பிறையத்தான் வச்சுக்கிட்டான். அது அப்பதான் பிறந்த குழந்தையா, வளர்பிறை. அப்பதான் முத சந்திர தரிசனம் சொல்லுவானே, அது வந்து அதுக்கு பேரு பிள்ளைன்னு சொல்லுவான். அவனே ஒரு பிள்ளை. ஏன் அப்படின்னா தேவையில்லை. இப்ப யாராவது என்ன பிள்ளைங்க? புனிற்று பிள்ளைங்களா? புனிற்று பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பிறைமதிக்கு நிறைய பேர்கள், நம்முடைய சுவாமி, நம்முடைய 4வர் பெருமக்களும் சரி, திருமுறையிலும் சரி, அந்த கோணல் பிறைன்னு சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகள் அதுக்கு யூஸ் பண்ண. பிறைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எத்தனை வகையான பிறைகளோ அத்தனை வகையான வார்த்தைகளும் நம்மளோட யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்னன்னா, பிள்ளை அப்படின்னு சொல்லுவது எதை குறிக்கும்னா, நார்மலா அந்த முதல் பிறை நிலவை குறிக்கும். அதனாலதான் பிள்ளை நிலான்னு சொல்லுவோம். கேள்விப்பட்ட பாட்டு, பிள்ளை நிலா
இரண்டும் வெள்ளை பிள்ளை அப்படின்னா அது அப்பதான் பிறந்திருக்கு அந்த ஏன்னா முழுவதுமா தேய்ந்து அது ஒரு பிறையில வந்திருக்கு இல்லையா, அந்த நிலா வந்து பிள்ளை நிலான்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த பெருமான் வந்து எப்படிப்பட்டவன்னா பிள்ளை வடிவம் கொண்டவனாக இருக்கான். என்ன பிள்ளை வடிவம் அப்படின்னா அது அது பெருமானுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இறைவன் தனக்கு தேவையில்லாத பொருளாகிய இந்த ஆன்மானால அவனுக்கு ஏதாவது பயன் இருக்கா? இந்த ஆன்மானால ஏதாவது பயன் இருக்கான்னு கேட்டா இல்ல. தனக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பொருளை யாராவது வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்? அவங்க எல்லாம் பித்தர்கள்னு சொல்லலாம். அவர்கள்லாம் பித்தர்கள், பிள்ளைகள்னு சொல்லலாம். ஆமாங்க. ஆக தனக்கு தேவையில்லாத பொருள்களை இப்ப நம்மனால சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கா? யாராவது கரெக்டா சொல்லுங்க. நம்மனால சிவபெருமானுக்கு அவன் பெறுகின்ற லாபம் என்ன? நம்மனால சிவபெருமான் அடைகின்ற இன்பம் என்ன? நம்மளால சிவபெருமானுக்கு இருக்கா? விமலா தேவியம்மா சொல்லுங்க. எதுவுமே இல்லைங்க ஐயா. எதுவுமே ஐயா நம்மெல்லாம் இல்லைன்னு அவருக்கு வேலை இல்லைங்க. அப்புறம் நம்ம இல்லாட்டி அவனுக்கு வேலை இல்லை. அவன் வேலை இல்லாதவன் ஆயிடுவான்ல. வெட்டி ஆபீசர். உண்மையிலேயே அவன் வெட்டியான் தான். எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் சுடுகாட்டுல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிட்டு இருக்கிற வெட்டியான் தான். ஆனா நாம இல்லாட்டி அவனுக்கு வேலை இல்லை. நம்மனால அவனுக்கு ஏதாவது இன்பம் இருக்கா? நம்மளால வேலை இருக்கு அவனுக்கு. நம்மளால வேலை இருக்கு. நமக்காக ஐந்தொழில் பண்றான், நம்மளுக்காக ஓடுறான், உட்காடுறான். நம்மனால ஏதாவது இன்பம் இருக்கான்னு கேட்டா இல்ல. இன்பம் இல்லாம இருந்தாலும் நமக்காக வேலை செய்யறதுனாலதான் அவன் யாரு? அம்மையப்பன். ஏன்னா அம்மா அப்பா தாய் என்னைக்காவது தன்னோட பால் ஊட்டும் போது இந்த பிள்ளை நம்மளுக்கு பின்னாடி வந்து காப்பாத்து நினைச்சு பால் ஊட்டுவாளா? அவர் இன்பத்துக்காக பால் ஊட்டுவார். குழந்தையினால தாய்க்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா கற்றாவின் மனம் போல கசிந்து உருக உள்குவனே, அது எங்க வரும்? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்துரை கூத்தா உன் குறை கலர்க்கு கற்றாவின் மனம் போல கசிந்து உள் உருகுவனே. கற்ற ஆனது அன்றுதான் கண்டு குட்டிய போட்ட அந்த பசு. அன்றுதான் கண்ணுக்குட்டி போட்ட பசு. இப்ப கண்ணுக்குட்டி நல்லா கவனிக்கணும், முக்கியமான செய்தி. இப்ப கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. அந்த பசு கண்ணுக்குட்டியை தேடும். எப்படி தேடும்? அன்னைக்குதான் இன்றுக்கு கண்ணுக்குட்டி தூக்கி கொஞ்சம் குளிப்பாட்டி அந்த தீபம் எல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு சரி பண்ணிதான் கொண்டு திரும்ப தாய்கிட்ட சேர்ப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணுக்குட்டி கொஞ்ச நேரம் பிரிச்சிருவாங்க. அங்கங்க தேடும். திரும்ப கண்ணுக்குட்டி தன்னுடைய தாயை நோக்கி ஓடி வரும் போது இந்த தாய் பசு எப்படி பார்க்கும்? சந்தோஷமா பார்க்கும், ரொம்ப ஆனந்தமா பார்க்கும். வேற எதுவுமே யோசிக்கும். ரொம்ப அன்பு, ஆனந்தம் எல்லாமே இருக்கும். இதுல ஏன் வந்து கற்றாவின் மனம் போல கசிந்து உள்ளுருகவனே, ஏன் நல்ல தாயினுடைய மனம் போல கசிந்து உள்ளுருகவனே சொல்லிருக்கலாம்ல? எல்லாம் ஒண்ணுதானே. தாயை பிரிந்த ஒரு தனையன், தாய்க்கும் தனையனுக்கும் உள்ள இது மாதிரி ஒரு தாயை பிரிந்த தனையன் எப்படி வருவாரோ அப்படி சொல்லியிருக்கலாம்ல? ஏன் நம்மளுடைய மணிவாசக பெருமான் கற்றாவின் மனம் போல கசிந்து உள் உருகவனேன்னு சொன்னாரு? ஏன் மாடுக்கு ஒப்பா சொன்னார் அப்படின்னா, தாய் கூட ஒரு நாள் பால் ஊட்டும் போது என்ன சொல்லுவாங்க? குழந்தைய நல்லா பாத்துக்க, குழந்தை நல்லா வரணும், என் குழந்தை எல்லாத்துக்கும் உதவி செய்யணும், பெரிய கலெக்டரா வரணும், பெரிய டாக்டரா வரணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாரையும் பாத்துக்கணும், அதோட சேர்த்து கடைசி காலத்துல என்னையும் பாத்துக்கணும்னு ஒரு சின்னதா அது தெரியறது இல்லை, ஒரு சின்னதா ஒரு ஆசை வைப்பான். ஆனா இந்த ஏதாவது ஒரு கன்றுக்குட்டியா ஏதாவது தாய் பசு ஆசைப்படுமா? இந்த பசு இந்த கண்ணுக்குட்டி பெரியாள் ஆகி நம்மளை பாத்துக்கும் அப்படின்ற எண்ணம் எந்த பசுக்காவது இருக்குமா? பசுனா விலங்குகள் வச்சுக்கலாம். எந்த விலங்குக்காவது இந்த பசு பெரியாள் ஆகி ஒரு வீடு கட்டும், அந்த வீட்டுல நமக்கு ஒரு பெட்ரூம் நமக்கு அலோகேட் பண்ணணும்னு நினைக்குமா? இதுக்கு சம்பாதிக்க சொத்து நமக்கு பாதி கொடுக்கும் அப்படின்னு நினைக்குமா?
இது நிறைய 50 பவுன் நகை எடுக்கும், அதை 25 பவுன் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காது. அது வேலை, அதுக்கு பால் ஊட்டுவது மட்டும்தான். அது எப்படி இன்பமாக. அது போல இறைவன் எப்படி இருக்கான்னா, இறைவனால நமக்கு எந்த பயனும் இல்லை. எப்படி இந்த கன்றுக்குட்டினால இந்த பசுவுக்கு எந்த பயனும் கிடையாது, பால் மட்டும்தான் அருந்திட்டு போகும், அவ்வளவுதான். அதனால ஏதாவது பயன் இருக்கா? ஒரு கன்றுக்குட்டினால தாய் பசுவுக்கு ஏதாவது பயன் இருக்கா? இல்லவே இல்லை. அது தாய்கிட்ட இருந்து தான் அனுபவிக்குமே தவிர கன்றுக்குட்டியில இருந்து அனுபவிக்கிறதுக்கு இந்த தாய்க்கு எந்த வித தன்மை இல்லை. அதனால கற்றாவின் மனம் போல கசிந்து உள்ளுருகவனேன்னு சொல்றது. அப்ப இறைவனை பார்க்கும்போது என்ன நினைக்க கூடாதான், இறைவனால எனக்கு ஒரு பெனிஃபிட் வரப்போகுது, இறைவனை கும்பிடுறதுனால எனக்கு ஒரு நடக்க போகுதுன்னு பெனிஃபிட்டோட பாத்தீங்கன்னா நீங்க யார் அப்படின்னா நார்மல் பர்சன். எப்படி அன்றுதான் ஈன்ற கன்று அந்த 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 பசு தன்னுடைய கண்ணுக்குட்டி எப்படி பார்க்கும்னா இன்பத்தோட பார்க்கும். இந்த கண்ணுக்குட்டினால ஏதாவது லாபம் இருக்குமான்னு அது யோசிக்குமானா யோசிக்கவே யோசிக்காது. அது போல இறைவன் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கு. அதனால இறைவன் என்ன வடிவு கொண்டிருக்காருன்னா பித்தர் வடிவு. இறைவனோட பித்த வடிவு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு எல்லாம் எப்படி இருக்கணும், பணக்காரவங்க பாக்குறது எப்படி இருக்கணும், டீசென்டா இருக்கணும், பக்காவா இருக்கணும், முழு அழகான ஆடை அணிஞ்சிருக்கணும், அழகான நறுமண பொருள்கள், இதெல்லாம் இருந்தா தான் நல்லவங்க. ஆனா நம்ம பெருமான் அப்படியே ஆப்போசிட். பிணங்கள் சாம்பல், அவன் வைத்திருக்கிறது எல்லாம் அந்த அந்த கங்கால மாலை. கங்கால மாலைனா எலும்பு மாலை, கங்கால மாலை எலும்பு மாலை. அது எலும்பு மாலை, அது புலித்தோல், யானையுடைய போர்த்திய தோல், பேய்களோடு நடனம், நெற்றியிலே திருநீர், சடாமுடி, எங்கும் சடாமுடி. உடம்புல எங்கேயாவது பொன் ஆபரணம் எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த பொன் ஆபரணம், வைர ஆபரணம் இதெல்லாம் போட்டு அவன் சொல்லிக்கிறான் எங்கேயாவது? சொல்லவே மாட்டான். ஏன்னா அவன் அனைத்தையும் துறந்தவன். ஏன்னா அத்தனை பொருள்களை பற்றி, எல்லா பொருள்களையும் அவன் எடுத்திருந்தா கூட அவனுடைய வடிவம் பித்தர் வடிவமா இருக்கிறனால நாம என்ன நினைக்கிறோம், நம்ம அடியார்கள் எல்லாம் அவன் பித்தர் வடிவத்துக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். காரணம் என்னன்னா, நமக்கு வடிவம் என்பது பொருள் அல்ல. இந்த பித்தர் வடிவம் சொல்வது பொருளற்ற வாழ்க்கைக்கு நாம பொருளுடைய ஒரு விஷயங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம்னு சொல்லுவதுதான் இந்த பித்தர் வடிவம். அவன் நினைச்சிருந்தா தங்கத்தை போட்டுக்கலாம், அவன் நினைச்சா வைரத்தை போட்டுக்கலாம், அவனை சுத்தி நடன மாதர்களை ஆட வைக்கலாம், அவனுக்கு எப்பொழுதுமே பானம், அமிர்தம் என்ற பானத்தை கொடுக்க வைக்கலாம், அவனை சுத்தி எப்பொழுதுமே ஒரு அழகான ஒரு பட்டு ஆடையை உடுத்தி இருக்கலாம். ஆனா இந்த பட்டு ஆடையெல்லாம் வர்றதுக்கு முன்னதாகவே அவன் இந்த உலகத்துல இருக்கான். அதனால அவன் திகம்பரன், அவனுக்கு வேதங்கள் தான் ஆடையாக இருக்கின்றது. அதனால இறைவனை பார்க்கும் போது நமக்கு ஒண்ணு தெரியுது, என்னன்னா வடிவத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அப்பியரன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். அதனால வடிவ மாயை நீக்கி கொள்ளணும். நம்ம இனிமே எங்கேயாவது போனோம் அப்படின்னா நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்கிற அடியார்களோட உட்காரக்கூடாது. நம்ம நார்மலா ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த அடியார்களோடு தான் நம்ம செலவு பண்ணணும். ஏன்னா நமக்கு வடிவம் என்பது முக்கியமான விஷயம் அல்ல, வடிவத்திற்கு நமக்கு முக்கியம் அல்ல. எந்த வடிவத்திலையும் சிவபெருமானை காணுகின்ற ஆற்றல் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, நம்ம புத்தியில சிவபெருமான் போயிட்டாருன்னு அர்த்தம். புத்தி புகுந்தவாறு பூவல்லி கொய்யாமோ, இறைவனுடைய நம்ம புத்தியில இறைவன் புகுந்துட்டானா என்ன அர்த்தம்னா, எந்த வடிவத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். எந்த கோயிலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நம்ம எந்த கோயிலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். பிள்ளையில சிதம்பரத்துல பொன் வேய்ந்ததுனால அங்க பொன்னார் மேனியனாக சிவபெருமான் இருக்கிறனால நாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். வீட்டுக்கு பக்கத்திலேயே ஆலமரத்துக்கு அடியில ஒரு சிவலிங்க திருமேனி இருக்கும், அந்த திருமேனிக்கு நம்ம என்னைக்குமே அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஏன், அந்த வடிவம் வேற, இந்த வடிவம் வேற. ஆலமரத்துக்கு அடியில நீங்க பாத்தீங்கன்னா நல்லா, ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம் பார்க்கலாம், ஒரு நிமிஷம். அடியனுக்கு ஒரு சின்ன, நாங்க சென்னையில இருப்போம், சென்னையில இருக்க ஒரு சின்ன ஒரு கேம் விளையாடுவோம். நாங்க என்ன கேம்னா, 21 நாளும் சிவத்தலத்துக்கு தரணும், போன தலத்துக்கு போகக்கூடாது, 21 நாட்கள் தொடர்ந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த கேம் விளையாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. அது எங்களுக்கு ஒரு பிடிச்ச விளையாட்டு. என்னன்னா 21 சென்னையில தான் இருந்தப்ப, நான் சொல்றது 2007 2008, கிட்டத்தட்ட 15 வருடம் ஆயிடுச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு விளையாட்டு விளையாடுவோம். என்னன்னா, இறைவனை சிவபெருமான பார்க்கணும், கோவில்ல போய் தரிசிக்கணும், ஆனா பார்த்த இடத்துக்கே போகக்கூடாது, வேற வேற கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு போவோம்.
அப்போ வேலையெல்லாம் இருக்கும், எங்களுக்கு பயங்கர வேலை. எங்க கல்லூரியில தான் வேலை, இந்த சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தான் அடியன் வேலை பார்த்தேன். பயங்கர சில சமயம் என்ன ஆகும், எங்க கல்லூரி விடியறதுக்கு லேட் ஆயிடும். சரி எப்படினாலும் போயிடலாமேன்னு போனா எல்லா கோயிலும் பூட்டிடுவாங்க. நாங்க கொஞ்சம் லேட்டா போயிடுவோம். கொஞ்சம் லேட்டா போனா ஏன்னா பார்க்க கோயிலே பார்க்கக்கூடாது, எல்லா கோயிலையும் போட்டுருவாங்க. என் ஃப்ரெண்டு ஐயோ நம்ம செய்த இன்னைக்கு 21 நாள் பூஜை பலன் எங்கேயோ போயிடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு. நான் சொல்றேன், நீ வா நேரா வேணா அவனை சிவபெருமான காட்டுன்னு. எங்க அரச மரத்துக்கு அடியில இருக்கிற பிள்ளையார போய் கூட்டு போறே, பிள்ளையார எப்படி உனக்கு இப்ப சிவபெருமான் ஆவாரு, நீ வா அப்படின்னு சொல்லி நான் கூட்டு போறேன். அங்க போனா விநாயகர் அமர்ந்திருப்பாரு. விநாயகர் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நாகம் அடிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் நாகம், இந்த பக்கம் டபுள் நாகம் இருக்கும். இந்த பெரிய நாகத்துக்கு நடுவில் ஒரு சிவலிங்க திருமணி இருக்கும், இந்த டபுள் நாகத்துக்கு நடுவுலயும் ஒரு சிவலிங்க திருமணி இருக்கும். அப்ப 2 இடத்துல இருக்கான். இது பார்த்த இடம் இல்ல, திரும்ப பார்த்து வழிபாடு செய்யணும்னு எங்க நண்பர் ரொம்ப அகமகிழ்ந்து திரும்ப அந்த இடத்துல அந்த இடத்துல எல்லா கோவில்லையும் எந்த மாதிரி வழிபாடு செய்யுமோ அந்த மாதிரி வழிபாடு அந்த அந்த குட்டியா இருக்கிற சிவலிங்க திருமேனிக்கு சிறிதும் பிழை இல்லாம செய்வோம். அப்ப அது ஒரு கணக்கா வரும். ஏன் சொல்ல வரேன்னா, தஞ்சை பிரகதீஸ்வரருக்கு என்ன அந்த வடிவ சிறப்போ அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட லிங்கத்திற்கும், அது போல நாகத்துக்கு நடு, அதாவது விநாயகருடைய பக்கத்துல இருக்கக்கூடிய நாகத்துக்கு 5 தலை நாகத்துக்கு நடுவுல ஒரு குட்டி லிங்கம் இருக்கும் இல்லையா, அந்த லிங்கத்துக்கும் அதே சிறப்பு தான், அதே சிறப்பு தான். அந்த நம்ம என்ன பண்றோம், நாம இந்த லிங்கத்தை ஒரு கன்சிடரே பண்றது கிடையாது. இந்த லிங்கத்தை நம்ம வந்து கன்சிடரே பண்றது கிடையாது. ஆனா தெரியல எத்தனை பேர் நீங்க அதை வந்து தனியா பூஜை பண்ணிருக்கீங்க, தனியா ஒரு லிங்க திருமேனியா எடுத்து அதை வழிபாடு செய்திருக்கீங்க. எப்படி அதே மாதிரி 2 வளைஞ்சிருக்கும், 2 நாகம் பக்கத்துல வந்திருக்கும், அதுல நடுவுல ஐயா அந்த லிங்கம் வந்து நம்ம ஆக்னியை குறிக்கிறது இங்கயா, இடகலை பிங்களை அந்த 2 நாகம். ஆமா, லிங்கம் வந்து நம்ம ஆக்னியை குறிக்கிறது. லிங்கம் வந்து என்னன்னா நம்மளுடைய முழு முதல் ஆன்மாவுக்கு நடுவுல என்ன ஆகுது, நமக்கு இந்த இடகலை பிங்களை போய் துளுமுனை அப்படிங்கிற மார்க்கம் மூலமாகத்தான் பெருமானை பார்க்க முடியும். நடுவில் நிற்கும் இடகலை பெண்களை பார்க்க முடியாது, துளுமுனை மூலமாகத்தான் சிவபெருமானை பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த தாத்பரியத்தை நிற்குது. 5 நாகங்களும் பஞ்சபூதங்கள் ஒடுங்கி நின்றால்தான் சிவபெருமானை பார்க்க முடியும்னு அந்த 5 தலை நாகம் அங்க நிற்கும். அதனாலதான் விநாயகருக்கு பக்கத்துல அந்த 2 வடிவத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா விநாயக தத்துவம் என்பது எங்க இருக்குன்னா நம்முடைய மூலாதாரத்துல இருந்து எங்க போகணும், இடகலை பிங்களை போகணும், 5 புலன்கள் அடங்கணும். இது 2யும் வேர்டிங்கா சொல்லாம அங்க ஒரு உருவமா செதுக்கிட்டாங்க. ஆனா அந்த நாகத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனிய சொக்கநாதருக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ, பட்டீஸ்வர பெருமானுக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ, பிரகதீஸ்வர பெருமானுக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ, ஆதி மூலட்டநாதருக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ, அந்த வடிவத்தை இது சின்னதா தானே இருக்குன்னு அப்படி போற போக்கல செய்யாம அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை உள்கி உருகுகின்ற ஆற்றல் வருவது நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, சிவம் எங்கும் நிறைந்திருக்கின்றார். அவனுடைய வடிவ சிறப்பு பெருசு சிறுசுல முக்கியம் இல்ல, அழகுல முக்கியம் இல்ல, தங்கம் பதித்ததுல முக்கியம் இல்ல, நம்ம இது ரத்தின சபைக்கு தான் முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி சிவபெருமானுக்கு நாம் தருகின்ற நிலைப்பாடுதான் என்ன, அது முக்கியம். இன்னொன்னு சரி, இது முக்கியமான வார்த்தை, முக்தி முழு முதல் சிவபெருமான் தருவதுதான் முக்தி. மற்றவங்க தருவதுல என்னது முக்தி அல்ல. முக்தினா என்ன, முக்தினா என்ன சாமி? சிவனுடைய பாதத்தை அடைதல். சிவனை ஏன் அடையணும், ஏன் அடையணும்? மீண்டும் பிறப்பெடுக்காமல் இருக்கும். ஏன் மீண்டும் பிறப்போம் சொல்லிட்டாங்க இல்ல, மீண்டும் ஏன் பிறப்பெடுக்காம இருக்கணும்? ஏன் பிறந்துட்டு போறது? மனித பிறவையும் வேண்டுவதே என் மாநிலத்தை, அவன் திருவடி கிடைக்குதுன்னா பிறந்துட்டு போறது ஒன்னும் பிரச்சனை இல்லையே. சொல்லுங்க சாமி, இன்னொரு மதிலாம வராங்க. சரி சரி சரி. இப்போ எதுக்காக முக்தி என்றால் என்னன்னா, முக்தி என்பது என்னன்னா இடையறாத இன்பம், கொஞ்சம் கூட அன்பிரேக்கபிள் எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க. அன்பிரேக்கபிள் எக்ஸ்டசி, கொஞ்சம் கூட பிரேக் ஆகாத ஒரு இன்பம் தான். என்ன இன்பம்னா முக்தி. நாம இப்ப பெறுகின்ற இன்பம்லாம் என்ன இருக்கும்? காலையில இன்பமா இருக்கும், மத்தியானம் அடிபடி சண்டை தான். சாயங்காலம் இன்பமா இருக்கும், திரும்ப நைட்டு 2 மணி நேரத்துக்குள்ள குழாயடி சண்டை தான். அப்புறம் காலையில இன்பமா இருக்கும். இந்த இன்பம் எல்லாம் பிரேக்கபிள் இன்பம், பிரேக் விட்டுட்டு வரும். ஆனா இறைவன்கிட்ட திருவடியில அமர்ந்துட்டோம்னா அன்பிரேக்கபிள், அதாவது இடையறாத இன்பம் அல்லது அயரா இன்பம் சொல்லுவோம். அந்த இடையறாத இன்பத்தை பெறுவதுதான் முக்தி.
அந்த முக்தியை தரக்கூடிய ஒரே ஒருவன் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். அது பேர் என்ன? முக்தி, முதல் முக்தி. முத முக்தி கொடுத்தது அவன் தான். சரி, முதல்ல முக்தி கொடுத்துட்டானே, அப்ப ரெண்டாவது யாராவது கொடுத்துருக்கணும்ல முக்தி இல்ல? முதல்ல முக்தி கொடுத்துருக்க, ரெண்டாவது வேற யாரோ கொடுத்தாங்க இல்ல. எங்களுக்கு கிளைகள் வேறெங்கும் இல்லை, அவன் ஒருவன்ட்டு தான் முக்தி. அவன் முதல் முக்தி, அவன் தான் முடிவிலையும் முக்தி. அவனால மட்டும்தான் முக்தி அளிக்க முடியும். அதனால அந்த முக்திக்கு பேர் என்னன்னா முதல் முக்தி. இன்னொன்னு முழு முக்தின்னு, முழு முக்தி சிவபெருமான் தருவதுதான். நீங்க மத்தவங்கள்ட்ட போய் முக்தி வாங்கலாம். இப்ப தெரியல, நாராயணர் வழிபாடு செய்யறாங்கல்ல, நாராயணர் வழிபாடு செய்யறாங்க. நாராயணர் எவ்வளவு தூரம் போக முடியும்? நாராயணர் இருக்காருல்ல, நாராயணர் தெரியுமா தெரியாதா? எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு நிமிஷம். அந்த ஒரு செய்தி, முக்கியமான செய்தி, ஒரு மன்னிக்கணும், இது ஒரு செய்திக்கு மட்டும். நாராயணர் தெரியும் எல்லாத்துக்கும். நாராயணர் எவ்வளவு தூரம் போவார் அப்படின்னா, நாராயணர் 24 தத்துவம் வரைக்கும் தான் போவார். அவர் போறது புருஷோத்தம தத்துவம் வரைக்கும் தான் போவார். அதனாலதான் பேர் புருஷோத்தமன்னு பேரு. அவர் 24 ஸ்டெப்லயே நின்றுவார். மொத்தம் எத்தனை ஸ்டெப் இருக்கு முக்திக்கு அப்படின்னு? 36 ஸ்டெப் இருக்கு. 36 ஸ்டெப்ல போய் நிக்காம 24 ஸ்டெப்லயே போய் நின்றுவாரு. அந்த முக்திக்கு பேரு நாராயண முக்தின்னு பேரு. நாராயணன் தர்ற முக்தி. நம்ம சாய்பாபா, மத்தவங்க ரஜினிகாந்த், விஜயகாந்த் இவங்களாம் தர முக்தி இருக்கு இல்லையா? அந்த முக்தி 4வது படியோ 5வது படியோ இருக்கும், அவ்வளவுதான் முக்தி. இப்போ ஒண்ணும் இல்ல, சாய்பாபா கும்பிடுறது நல்லதா கெட்டதா? நீ கும்பிட்டுக்கோ, யார வேணாலும் கும்பிடு, நீ என்ன வேணாலும் பண்ண. அவங்களுடைய ஸ்டெப் எங்கன்னா 4வது படிதான். உனக்கு 4வது படியில உட்காந்துக்கணும்னா கும்பிடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 4ஆம் கிளாஸ் படிக்கிறது நல்லதா, பிஹெச்டி படிக்கிறது நல்லதா? படிச்சுக்கலாம். 4ஆம் கிளாஸ் படிச்சும் காமராஜர் எல்லாம் சொல்றது, காமராஜர் படிக்காம இருந்தாரே, அவரு ரொம்ப பெரிய விஷயங்கள் பண்ணாரேன்னு சொல்றீங்களே. அப்ப முக்கியமான விஷயம், காமராஜர் படிக்காம இருந்தாலும் அவர் தான் அதிகமான ஐஐடிஸை கொண்டு வந்தவர். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அதிகமான மேற்படிப்பை கொண்டு வந்தவர் அவர் தான். படிக்காத இருந்தாலும் படிப்புக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். அது போல முக்தி என்பது என்னன்னா, இப்ப புத்தர் கும்பிடுறோம் வச்சுக்கோங்க, புத்தர் கும்பிடுறோம், புத்த மதத்துல இருக்கோம்னா என்ன முக்தி? அவங்களுக்கு எது முக்தி? இந்த உடலை விட்டு போயிட்டாலே முக்தி, அவ்வளவுதான். இறந்தா முக்தி அவங்களுக்கு. மகாவீரர் அந்த மாதிரி சமணர்கள் கும்பிடுறாங்க, அது என்ன முக்தி? அவங்களுக்கு என்ன முக்தி? அவங்க இதை விட ஒரு படி மேல, இன்னும் சில சமயங்கள், சமயத்தோட பேரை சொன்னா எங்க குருநாதர் திட்டுவாரு. சமயத்தோட சில சமயங்கள் முக்தினா என்னன்னு சொல்லுதுன்னா, திராட்சை ரசமும் அழகிய பெண்ணும் பேரிச்ச மரத்தினுடைய நிழலும் இருக்கக்கூடிய இடம்தான் ஒரு சமயம். இந்த சமயத்தை உங்களால கெஸ் பண்ணிக்க முடியும் நான் சொன்ன உடனே என்ன சமயம். இன்னொரு சமயம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு தடவை பிறந்துட்டாலே உங்களுக்கு சோழி முடிஞ்சு, திரும்ப சாமி வர்றப்பதான் உங்களுக்கு முக்தினுது. நாங்க கேட்கிற கேள்வி, ஏன்பா ஒரு தடவையோட பிறப்பு முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இல்ல நம்ம கேட்கிற கேள்வி, எப்ப நீ பிறவிதான் சொல்றது, சரி நான் மனுஷனா பிறந்திருக்கேன், அது ஏன் மாடா பிறந்திருக்குன்னு கேட்கிறேன். ரெண்டும் ஆன்மா. அவங்க என்ன சொல்றாங்க, மனுஷனுக்கு மட்டும்தான் ஆன்மா இருக்கு, ஆட்டுக்கு ஆன்மா கிடையாது, மாட்டுக்கு ஆன்மா கிடையாது, மரத்துக்கு ஆன்மா கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி. இன்னொன்னு நல்லா கவனிங்க, நாராயண முக்தி எப்ப கிடைக்கும்னா நீங்க பெண்ணா இருந்தாதான் கிடைக்கும். நாராயண முக்தினா என்னன்னா, நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா மாறித்தான் அவனை தழுவணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா மாறினாதான் முக்தி. சமண மதத்துல நீ பெண்ணா இருந்தா முக்தியே கிடையாது, ஆணா இருந்தா தான் முக்தி. இன்னொரு பிறவியில் இப்படி ஒவ்வொன்றும் முக்தியை பத்தி பயங்கரமா குழப்பிக்கிட்டு இருக்கிறப்போ, சிவபெருமான் தருகின்ற முக்தி என்பது இடையறாத இன்பம், பிறவாத இன்பம், என்றும் மாறாத இன்பம். அவ்வளவுதான். அவன் திருவடியில அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலை. அமர்ந்தெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது, இட் டேக் ரெஸ்ட். ஆன்மாவுக்கு உட்கார முடியாது இல்லையா? ஆன்மாவுக்கு உட்கார முடியுமா? ஆன்மாவுக்கு என்ன இருக்காது? கை இருக்காது, கால் இருக்காது, எதுவுமே கிடையாது, உடலே இல்ல. அப்ப ஆன்மா போய் சிட்டிங்ல உட்கார்ந்து இருக்காது. அமர்ந்தல் அப்படின்னா அங்க சிட்டிங் கிடையாது, டேக்கிங் ரெஸ்ட்ன்னு அர்த்தம். அப்போ இவ்வளவு நாளா பிறந்து ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருந்த ஆன்மா அப்படி நிலைத்து நிக்கிறது இல்லையா? அந்த நிலைத்து நிற்கக்கூடிய அந்த நிலைப்பாடுதான் முக்தி. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 24 படி தாண்டி 36வது படிக்கும் மேல ஒரு இன்பம், திரும்ப பிறவாத இன்பம். மேலும் இது ஆணாக இருந்தால் இன்பம், பெண்ணாக இருந்தாலும் இன்பம், எல்லா படிநிலைக்கும் உயர்ந்திருமா. அதனால பெருமான் கொடுக்கக்கூடிய முக்தி முழு முக்தி, முதல் முக்தி மற்றும் அனைத்து விதமான எல்லா முக்தியும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்தி சிவபெருமான் தான். நீங்க சிவனை வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்க 36வது படியில மேல போவீங்க. அப்போ
மற்ற வழிபாடு செய்யலாமான்னு கேட்டா கண்டிப்பா செய்யலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 5வது கிளாஸ்லயே உட்காந்துக்குங்க. உங்களுக்கு பிடிச்சா ஒண்ணுக்கலாம், தப்பு இல்லை, தப்பு இல்லை. அதனால நீங்க எந்த வழிபாடையும் செய்யலாம். யாரு உங்களுக்கு நீங்க வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு அருள். நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து பேங்க்குக்கு போயிட்டீங்க, போயிட்டு 500 ரூபாய் வேணும்னு எழுதி கொடுக்குறீங்க. என்ன பண்ணுவாங்க? முடிக்க போறேன். 500 ரூபாய் வேணும்னு எழுதி கொடுக்குறீங்க, என்ன பண்ணுவாங்க? 500 ரூபாய் தாங்க ஐயா கொடுப்பாங்க. 500 ரூபாய் கொடுப்பாங்க. 500 ரூபாய் கொடுத்துருவாங்களா? 500 ரூபாய் கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்க சாமி. நம்ம எழுதி கொடுத்தா கொடுத்துருவாங்க. ஐயா நம்ம அதுல பணம் அங்க நல்லா இருக்கே கதை. என் அக்கௌண்ட்ல பணம் இல்லாம நான் போய் இப்ப எழுதி கொடுத்தேன், நான் கொடுத்துருவாங்க. பணம் இருந்தாதான் தருவாங்க ஐயா. ஆமா, என் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கணும்? என் அக்கௌண்ட்ல 250 ரூபா இருக்கு, நான் 500 ரூபாய் எழுதி தரேன். கொடுப்பாங்களா? மூஞ்சிலே கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் 500 ரூபாய் அக்கௌண்ட்லயே இருக்கணுங்க ஐயா, அதனால தரமாட்டாங்க, போக சொல்லிருவாங்க. இல்ல ஒரு நிமிஷம் திரும்பவும் நான் டிஸ்டர்ப் பண்றேன், பரவாயில்ல, டிஸ்டர்ப் பண்ணா பரவாயில்ல, என் வேலையா தான். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். என்னன்னா, நாம் எல்லாரும் போட்ட பணத்தை திரும்பி, நம்ம பணத்தை தான் திரும்பி கொடுக்குறாங்க, நம்ம திரும்பி கொடுக்குறாங்க. அவங்க அதுக்கும் யார் சைன் வேணும்? யாரோட சைன் வேணும்? மேனேஜர் சைன் இல்லாம கொடுக்க முடியாது. மேனேஜர் சைன் இல்லாம கொடுக்க முடியாது. 500 ரூபாய்க்கும் கேஷியர், நாம கேஷியரை கும்பிட்டு இருக்கோம். நம்ம பணத்தை நமக்கே தர்ற கேஷியரை தான் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். அவங்கதான் யாரு? நம்ம பணத்தை நமக்கே கொடுக்குற கேஷியர் தான் விஷ்ணு, பிரம்மா, சதாசிவம், நம்ம ருத்ரன், மற்ற எல்லா கடவுளும் இருக்கும். முக்கியமான செய்தி, நம்ம பணத்தை நமக்கே தருவது, நம்ம செஞ்ச வினைக்குரிய பலனை மட்டும் தருவதுதான் யாரு? இவர்கள் எல்லாம். ஆனா நல்லா கவனிக்கணும், நம்ம கிட்ட பணமே இருக்காது, ஆனா வாங்கலாம். எப்ப வாங்கலாம்? நம்ம கிட்ட பணமே இருக்காது, நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருக்காது, ஆனா நீங்க போய் பணம் வாங்குவீங்க. எப்ப வாங்குவீங்க? சிவபெருமானை நினைத்து கொண்டே மனதாக இருக்கு. ஆஹா, இப்படி ஒரு பேங்க் இருக்கா? இது நல்லா இருக்கு. நினைத்து கொண்டே ஒரு பேங்க்ல எழுதி கொடுத்தா இது எப்படி கதை நல்லா இருக்கு. நாம இதுல கவனிங்க, நம்ம பணத்துல நம்ம அக்கௌண்ட்ல காசு இருக்காது, ஆனா காசு கொடுப்பாங்க. ஜீரோ அக்கௌண்ட், எனக்கு ஜீரோ பேலன்ஸ். ஐயா லோன் போடலாம். அது விமலா லோன் போடுறது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா முதல் தருவாங்க. நமக்கு தொழில் செய்வதற்காக முதல் தருவாங்க. தொழில் செய்வதற்காக ஒரு முதல் பணம் நம்ம கிட்ட அக்கௌண்ட்ல இருக்காது, தருவாங்க. அந்த தருவதற்கு உரிமைப்பட்டவர் மேனேஜர் மட்டும்தான், வேற யாருனாலையும் கேஷியர்னாலையும் அக்கௌண்டன்ட்னாலையும் பண்ணவே முடியாது. நாம கிட்ட வினையே எந்த அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லாட்டினாலும் தரும். அதனாலதான் சிவபெருமானுக்கு என்ன பேருன்னா முதல்னு பேரு. என்பால் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலருக்கு இணை துணை மலர் கொண்டு. பெருமானுக்கு முதல்னு பேரு. ஏன்? நாம கிட்ட நம்ம எம்டியா இருக்கோம், அவன் கொஞ்சம் போட்டு ஆரம்பிப்பான், போனி பண்ணுவான் நமக்கு, போனி. அப்போ சிவபெருமானுக்கு ஒரு பேருக்கு என்ன பேர்? எக்ஸ்ட்ரா பேருனா முதல்னு பேர். சிவபெருமானுக்கு முதல்வன் பேர். முதல்வன்னா ஃபர்ஸ்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் அவன் தான் முதல்வன். நமக்கு முதல் ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா இருக்கிறப்ப நமக்கு ஒண்ணு போட்டு ஆரம்பிச்சு நமக்கு போனி பண்ண அவன் தானே. ஒரு நிமிஷம் எல்லாம் கவனிங்க, போனி பண்ண அவன் தானே. நம்ம வினையில எல்லாரும் இருந்தோம், என்ன போனி பண்ணான் பெருமான்? நமக்கு என்ன போனி போட்டான்? நமக்கு என்ன பண்ணான்? உடலை கொடுத்து கருவி கரணங்கள் எல்லாருக்கும் சமம். மனம் புத்தி சித்தமாக நாளையும் மாட்டலாம், எல்லாத்துக்கும் ஒன்னா மாட்டலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் போட்ட போனி. அந்த போனியில சில ஆன்மா தப்பிச்சிருச்சு, சில ஆன்மா வேற மாதிரி பண்ணுச்சு. அப்படி அப்படியே திருப்பி இன்னைக்கு நம்ம எத்தனையோ கோடி பிறவில திரும்பவும் வந்து நிக்கிறோம் பெருமானுடைய திருவடிக்கு. நினைச்சு பாருங்க, அவன் கண்ணு முன்னாடி வந்து அவன் தானே மாட்டி விட்டான். இன்னைக்கு எத்தனையோ பிறவிகள் எடுத்து எத்தனையோ மாயைகளை சுத்தி திரும்பவும் அவன் பிறவி திருவடிக்கு போகணும்னு நிக்கிறோம். பாத்தீங்களா? இதுதான் நாம செஞ்ச தவத்தினுடைய பயன் அப்படின்னு சொல்லி பெருமானுக்கு கொடுக்கின்ற முதல் முத்து இது. அதனால போலிகளை கண்டு ஏமாற வேணாம். நீங்க போய் கேஷியர் பணம் கொடுத்த உடனே கேஷியரை போய் காலில் விழுந்து, ஐயா நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா கும்புறது எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து ஒரு அறிவற்ற செயலும். அது போலத்தான் மற்றைய தெய்வங்களை போய் வழிபாடு செய்வது. இவன் தான் மேனேஜர்.
இவன் தான் முழுமுதல். உங்ககிட்ட 0 பேலன்ஸ் இருந்தாலும் கொடுக்குறவன் தான். அப்ப இவன் கிட்ட போகணுமா இல்ல மத்தவங்க கிட்ட போகணுமா, நீங்களே முடிவு செஞ்சிடும். அதனால சிவம் ஒருவனே முதல்வன். சிவன் ஐயா சாமி ஐயா சிறு தெய்வ வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஐயா. அங்கேயும் கிளாஸ்லயும் சொல்றாங்க. ஆனா குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் நீங்க மற்ற எந்த இதையும் செய்யணும். சிறு தெய்வ வழிபாடு பண்ணலைனாலும் பரவாயில்ல, அதை செய்யணுங்கிறாங்களே, அது உண்மையாங்க ஐயா? அதை கொஞ்சம் விளக்குங்க ஐயா. நானே ரொம்ப நாள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு பகவானே இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சுவாமி. முதல்ல எனக்கு சிறு தெய்வம் பெரு தெய்வம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே, அந்த பிரயோகத்தையே நான் வன்மையா கண்டிக்கிறேன். தெய்வம்னாலே ஒருவன் தான், சிவம் தான். சின்ன சிவம் பெரிய சிவம் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. அடியார்களை வணங்குறமா இல்லையா? அடியார்கள் வணங்கத்துக்கு உரியவர்களா அல்லதா? ஐயா அதுலயும் ஒரு சந்தேகம் இருக்குதுங்க ஐயா. நான் போய் இங்க உங்க கிளாஸ் நான் குறைஞ்சது ஒரு 10 மாசமா வந்துட்டு இருக்கிறேங்க ஐயா. அப்புறம் எங்க கிளாஸ்ல சைவ சித்தாந்த கிளாஸ்ல போய் அடியார்களை எல்லாம் வணங்கிட்டு திருவடி வணக்கம் அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறேன்னு சொன்னா எங்க ஐயா என்ன புது பழக்கம், எங்க போய் கத்துட்டு வந்தீங்க? நம்ம குரு ஒருத்தர் தான், அவருக்கு தான் திருவடி வணக்கம்னு சொல்லணும், மற்ற யாரையும் திருவடி வணக்கம் சொல்லக்கூடாதுங்கிறாரு. எனக்கு அப்படியே சொல்லி கிளாஸ்ல சொல்லி அங்க போனாலும் அப்படியே வருதுங்க ஐயா. அவர்கிட்ட ஒவ்வொரு மாசமும் நான் போய் சைவசித்து அந்த கிளாஸ்ல திட்டு வாங்கிட்டு வரேன். திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, அப்படியே திருவடி வணக்கம்னு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துருதுங்க ஐயா. அது கண்டிப்பா சொல்லணும் இல்லைங்க ஐயா? அவரு சொல்றாரு குருவை மட்டும்தான் நம்ம முதல் ஆதி குருவை சொல்லணும், இல்லைன்னா இப்ப இருக்கிற 24வது குருமன்களை நீங்க சொல்லணும், மற்றவங்களை எல்லாம் குரு வணக்கம் திருவடி வணக்கம்னு அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. இதுல எதுங்க ஐயா நாங்க எடுத்துக்கணும், எங்களுக்கு சொல்லுங்க ஐயா. அருமை அருமை அருமை. முன்னு தெரிஞ்சுக்கோங்க, அடியார்கள் வணக்கத்திற்கு உரியவர்களா அப்படிங்கறத யார் சொல்லியிருக்கான்னா, நம்ம வேற இடத்துல சொல்ல வேணாம், நமக்கு தெரிஞ்ச திருமுறை தான். யார் சொன்னா? விரண்மீண்டர் சொன்னார். யாருக்கிட்ட சொன்னாரு? இறைவனுக்கே அணுக்கு தொண்டரா இருக்கக்கூடிய நம்பியார் சொன்னார். நம்பியார் என்ன சொன்னார்? இப்போ வெளியில உட்கார்ந்து தேவாசிரிய மண்டபத்தை உட்கார்ந்துருந்தாங்க, அவங்க எல்லாம் இவருக்கு குருநாதரா? சுந்தருக்கு குருநாதரா? தன்னுடைய வீட்டுக்கு வந்த சிவனடியார் கோலத்துல இருந்த அவர் வணங்காத ஒரு பெண்ணு தன்னுடைய கையை வெட்டி எறிஞ்சாரே அலிக்கம்பர். அப்போ அவருக்கு இந்த அம்மா வந்தவங்க குருநாதரா? அவங்க வீட்டு வேலைக்காரர். யாரு வந்தவர்? வீட்டு வேலைக்காரர், குருநாதர் கிடையாது. சிவ வேடம் தரித்தவர்களை எங்க வேலம்மா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அதாவது இப்ப நம்ம முதல்ல இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. நம்ம எல்லாமே புரிஞ்சு ஒவ்வொரு மாயிலிருந்து விலகி நம்ம மேல் நோக்கி போக்குள்ள நம்ம எல்லா அடியார்களை பாவனை பண்றோம். இப்ப நாயன்மார்கள்லாம் எப்படி திருநீர் இட்டாலே அவங்கள சிவமா பாவிக்கிறாங்களோ, அந்த மாதிரி நம்ம எல்லாமே சிவமா பாவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தான். எல்லா பொருளையும் சிவமா பாவிக்கணும் தான் எல்லா ஐயா வந்துட்டாரு சிவசிவா. உங்களுக்கு இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கிற கேள்விதான், அதை நான் சொல்லிக்கிறேன். தேவாசிரிய மண்டபத்துல இருந்தவங்க யாருக்கு குருநாதர் இல்ல. நம்மளுடைய சுந்தரருக்கு குருநாதர் இல்ல, அவங்க அடியார்கள் தான். கலிக்கம்ப நாயனார் வழிபாடு செய்ததும் அடியார்கள் தான். இளையான்குடி மாறனாரும் அவங்களுடைய வந்தவங்களும் குருநாதர் இல்ல, அடியார்கள் தான். அடியார்கள் கூட திருவேடம் இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியன் தன்னுடைய மனைவிய யாரு கொடுக்கிறார்? திருவேடம் தரித்ததுனால அவர் எப்படிப்பட்டவர் தான் கொடுக்கிறார். திருவேடத்தையே வணங்கணும், அடியார்கள் வணங்க தேவையில்லை. திருவேடத்தை ஞாபகப்படுத்தினார் யாரு? ஒரு வண்ணான். யாருக்கு? கலற்றைவாருக்கு உடல் முழுக்க உவர் மண் பூத்து நிற்கக்கூடிய வண்ணான் திருவேடத்தை ஞாபகப்படுத்தினால அவ்வளவு பெரிய மன்னன். முக்கியமா கவனிங்க, யாரு? யானையில அம்பாரியில வந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சுவாமி, நம்மளுடைய கலரைச்சரிவார் யானை இருந்து கீழே இறங்கி
அந்த திருவேடம் கூட இல்ல, திருநீர் கூட இல்ல, திருவேடத்தை ஞாபகப்படுத்தின வேடம்னால வண்ணான் காலில் விழுந்தார். இப்ப சொல்லுங்க சாமி, யாரு காலில் விழணும், யாரு காலில் விழக்கூடாது? அப்போ எவ்வளவு நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய பெரிய ஆதீனங்களும் மடங்களுமே தவறான வார்த்தையை தவறா சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம எங்க போகலாம்? நான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வர்றேன். சிறு தெய்வ வழிபாடு தெய்வம்னாலே அவன் ஒருத்தன் தான். அடியார்களை வணக்கத்துக்குரியவர்களா இல்லையா அடியார்கள்? நீங்க வணக்கத்துக்குரியவங்க ஐயா. ஏன் வணக்கத்துக்குரியவர்கள்? சிவனை தரித்திருக்கின்றார்கள். அவங்கள சிவமா நம்ம பாவிக்கிறோங்க ஐயா. மெய்ப்பொருள் நாயனாரே அதற்கு சிறந்த உதாரணம் ஐயா. தன்னை குத்த வந்தவரையே குத்த வாங்கி அவரை போய் தயவு செய்து நல்லபடியா அனுப்பிச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, 12வது திருமுறை தான் முடிந்த முடிவு. 12வது திருமுறை நமக்கு சொல்லி கொடுத்த திருவேடத்தை வணங்கணும்னு சொல்லுங்க. அடியார்களை திருவேடத்தை பொய் வேடமா இருந்தாலும் சரி, சும்மா அன்னைக்கு ஏங்க நேத்தாங்க திருநெல் பூசணும், இவன் கால நான் ஏன் விடணும்? பாவம். நேத்து என் கூட சிவனை வணங்கிடலாம் சாமி. ஒரு செய்தி மட்டும் நம்ம முடிக்க போறோம், 2 நிமிஷம் முடிக்கும். சிவனை வணங்கிடலாம், அவன் பெரியவன் நடத்தனால. அடியார் வணங்குன்னு சொன்னா, ஏன் சாமி என் கூட தான் பஸ்ல வந்தாரு, எனக்காவது உட்கார சீட்டு கிடைச்சு அவர் நின்றுகிட்டே வந்தாரு, அவரை போய் நான் வணங்கணுமா? அவரை போய் நான் வணங்கணுமா நினைக்கிற அந்த எண்ணம் தான் ஆணவத்தினுடைய எண்ணம். அது அறியாமையில இருக்கு. எல்லா உயிர்களிடத்தும் சிவம் இருக்கிறான். அதுவும் சிவத்தை தரித்து நிற்கக்கூடிய திருநீற்று பூசி. ஆனா சொல்ல போனா எல்லாருக்காலையும் வணங்கணும். ஏன்னா எல்லாத்தையும் சிவமா பார்க்க ஆரம்பிச்சா எல்லாருமே சிவம் தானே. அதனால ஏன் வணங்குறோம்னா, அடியார்கள் வணக்கத்துக்குரியவர். அப்போ சிவமா பாவிச்சா நீங்க எந்த தெய்வத்தையும் சிவமா பாவித்து வணங்கலாம். எந்த தெய்வத்தையும் சிவம் அதுக்குள்ள இருக்குன்னு நினைச்சு நீங்க வணங்கலாம், தவறே கிடையாது. எந்த தெய்வத்தையும் சிவம் இருக்குன்னு சொல்லி வணங்கலாம், தவறு இல்லை. ஆனா சிவத்துக்குள்ள வேற தெய்வத்தை வச்சு வணங்குறது மகாபாவம். சிவம் இருக்காரு, தாண்டி சிவம் இருக்காரு. நான் வணங்குற சாய்பாபா இல்லையே, சாய்பாபாக்கு பதிலா சிவனை நான் வணங்குறேன் அப்படின்னு நினைக்கிறது மகாபாவம். நான் வணங்குற ராகவேந்திரர் இல்ல, அவரை நினைச்சு நான் சிவனை வழிபாடு செய்யறேன் அப்படின்னா அது மகாபாவம். ஆனா ராகவேந்திரரை சிவமா நினைச்சு நான் வணங்குற சிவம் அவருக்குள்ளதான் இருக்காருன்னு நினைச்சு வணங்குனா எந்த தவறும் கிடையாது. நாம அந்ததான் செய்யறோம் அடியார்கள். சிறு தெய்வம் யாதொரு தெய்வம் கண்டீர், யாதொரு தெய்வம் கண்டி அது முடி தெய்வம் கொண்டாலும் அத்தெய்வமாக மாதுருபாகம் தான் வருவார். மாதுருபாகம் தான் வருவா. அப்படி மாதுருபாகம் நினைச்சா வழிபாடு செய்யும். நீங்க புரிஞ்சுதா? உணர்வோடு இருக்கணும். நான் சிவத்தை மட்டும்தான் வணங்குவேன், வேற யாரையும் வணங்க மாட்டேன், அடியார்களையும் வணங்க மாட்டேன்னு சொன்னதுக்குத்தான் தலையில கொட்டு. யாருக்கு? அவர் வணக்கம் வச்சுட்டு தான் போனாரு. யார் வணக்கம் வச்சுட்டு போனாரு? சுந்தரர் வணக்கம் வச்சுட்டு தான் போனார். என்ன வணக்கம் வச்சு? மனசுக்குள்ள வணக்கம் வச்சுட்டு போனார். ஐயோ அவங்க பேசிட்டு இருக்காங்களே, நம்ம வணக்கம் வச்சா அவங்களுக்கு தெரியாது, அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு 1000 பேசட்டும், அவங்க திருவடியில வீழ்ந்து வணங்க, அவங்க எங்கேயோ பார்த்து பேசட்டும், விழுந்து வணங்குறது உன் வேலை, அவ்வளவுதான். சிவபெருமானுடைய அடியவர்களை விழுந்து வணங்குறது உன் வேலை. அடியார்கள் திருவடி வணங்குனாத்தான் குருநாத தரிசனமே கிடைக்கும். சிவனே புறம்பு வச்சுட்டாங்க ஐயா. அடியார வணங்கறதுனால சிவனே புறம்புன்னு வச்சுட்டாங்க. இவ்வளவு படிச்சிருக்கிறப்ப நீங்க அதெல்லாம் கேட்கணும் சாமி. ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க? திருமுறை ஐயா திருச்சிற்றம்பலம் மட்டும் சொல்லுங்க, நீங்க திருவடி வணக்கம்ட்டு சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அதுதான் நான் விளக்கம் உங்ககிட்ட. இல்ல எத்தனை தவறான செய்திகளை நம்மளுடைய சமயவாதிகளே பரப்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது, சித்தாந்த ஆசிரியர்களே இப்படி சொல்றது நம்ம என்னன்னு சொல்றது சாமி? நம்மளுடைய சைவத்தினுடைய முடிந்த முடிவு எல்லா திருவிழையிலும் தப்பு தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுகிறது தான் சைவத்தினுடைய முடிந்த முடிவு. யாரா இருந்தாலும் சரி, திருநீர் பூசியிருக்காங்களா, இடம் பொருள் ஏவல் எதுவும் பார்க்காம எத்தனை முறை விழுகிறோமோ அத்தனை முறை ஆணவம் என்ற மண்பானை உடைந்து உடைந்து சுக்கு நூறாக உடைக்கும். நான் யாருன்னே இல்லை, நான் யாருங்கிற எண்ணம் சரி இல்லாம வந்திருக்கிறது. இதுல தப்பா நினைச்சுக்காதீங்க, இது ஏதோ அடியன் ஆணவத்துல பேசுறேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அடியார்கள் நான் விழவே சொல்லல, கவனிச்சீங்கன்னா தெரியும். யாரும் எல்லாரும் காலையும் விழணும்னு சொல்லவே மாட்டோம், நம்ம தான் செஞ்சு காட்டணும்ல. அதனாலதான் குழந்தைகள்னு பார்க்கல,
யாருன்னு பார்க்கல, எவகன்னு பார்க்கல, எல்லா திருவடியிலையும் விழுவதுதான் 12 திருமுறையினுடைய முடிந்த முடிவு. எல்லா குழந்தை வந்தாலும் ஏன் குழந்தை காலில் விழணும் நீ கேட்கலாம். அதுக்கு என்ன சான்று? 3 வயசு குழந்தை எங்க திருஞான சம்பந்தர். ஏன் பெரியவங்க காலில் விழுகணும்? 30 வயசு புள்ள மாணிக்க வாசகர். ஏன் வயசானவங்க காலில் விழணும்? அதனால நம்ம இப்பெல்லாம் கேட்டுருவோம்னு 4 வயசுல, சின்ன வயசு, நடுத்தர வயசு, இன்னும் கொஞ்சம் நடுத்தர வயசு, ரொம்ப ஓல்டு, 4மே வச்சு 4 பேர் காலையில் விழணும்னு கத்து கொடுத்துட்டாங்க. இனி வந்தது சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரிய ஆளா இருக்கட்டும், இதுல பெண் காலில் விழுகலாமா விழுகக்கூடாதா? காரைக்காலமையா இருக்காங்க, இசைஞானியா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அன்னை பராசக்தியே பெண் வடிவம். அப்ப பெண் காலிலையும் விழுகணும். சின்ன பெண்ல காலில் விழுகலாமா? பெரிய இந்த யோசனையே இந்த ஆன்மா இன்னும் 10 ஜென்மத்துக்கு, இன்னும் 10 கோடி ஜென்மத்துக்கு பின்னாடி வரப்போகுதுன்னு அர்த்தம். யோசிக்குது இல்ல, இவன் காலில் விழலாமா விழக்கூடாதான்னு யோசிக்கிற அந்த கணம்தான் நம்மளுடைய பிறப்ப முடிவு செய்யக்கூடிய இடம். நல்லா கவனிங்க. இவன் காலில் விழலாமா, இவன் நேற்று நேரம் இது டாஸ்மா கடையில தண்ணி அடிச்சிட்டு இருந்தான், இன்னைக்கு வந்து நெத்தில திருநீர் போட்டு கழுத்து ருத்ராட்சம் போட்டா இவன் காலில் நான் விழுந்துடணுமா அப்படின்னு நினைக்கிற அந்த சனம்தான் ஆன்மாவுக்கு 10 கோடி பிறவியை தரப்போகுதுன்னு பாவம் அதுக்கு தெரியாது. அப்ப இது ஆணவம்னா என்ன சாமி? அறியாமை. எல்லா பொருளையும் சிவம் இருக்குன்னு நினைச்சதுக்கு அப்புறம் இந்த ஆன்மாவுக்கு பற்றும் இல்ல, வெறுப்பும் இல்ல, விருப்பம். இதை விட முக்கியமான விஷயம், நீங்க காலில் விழுறீங்களோ விழலையோ, காலில் விழுந்து அதெல்லாம் வேற விஷயம். எந்த ஆன்மா மேலையும் வெறுப்பு இல்லாம, வெறுப்பு இருங்க, வெறுப்பு இல்லாம இருந்தா போதும். அதுதான் சிவப்பு. எல்லாரையும் அன்பு செய்ய முடியுதா? வரலன்னா திட்டுறோம், சித்தாந்த கிளாஸ் வரலாம் திட்டுறோம், என்ன வர மாட்டேங்கிறீங்க, வந்தா இங்க வரீங்க, அங்க போறீங்க, இந்த இதுக்கு வரீங்க, அந்த வர மாட்டேங்கிறீங்க மனசுக்குள்ள. அதுவும் இல்லாம யாரு நான் நடத்துறேன், வர்றது வரட்டும், எல்லாம் பெருமான் பாத்துக்கிறான்னு சொல்லி அன்போட இருக்கக்கூடிய நிலைப்பாடுதான். அதனால யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி மெய்ப்பொருள் நாயனார் செய்தது என்ன, சுந்தரர் செய்தது என்ன, நம்மளுடைய கலிப்பகையார் செய்தது என்ன, 63 நாயன்மார்கள் செய்தது என்ன, நெத்தி போட்டுல அடிச்சு சொல்லுங்க. அவங்க குருநாதர் வணங்கல, குருநாதர் மட்டும் வணங்கல, தாய் வணக்கத்துக்குரியவங்க இல்லையா? வணக்கத்துக்குரியவர்கள் அன்னையும் பிதாவும் முன்னாடி குருநாதர் வணக்கத்துக்குரியவர்கள், அடியார்களும் வணக்கத்துக்குரியவர்கள். சொல்ல போனா தாய் தந்தை குருநாதருக்கு மேல. ஏன்னா இவங்க திருவடியில விழுந்தாதான் நல்ல குருநாதர் கிடைப்பார். புரியுதுங்களா? குருநாதரை காட்டுறதே அடியார்கள் திருவடிதான். புரியுதுங்களா? அதனால பல காலம் அடியார்களுடைய திருவடியை வணங்கித்தான் சிவபெருமானையே குருநாதரை தரித்து கொண்டவர். அவங்க எல்லாம் வழிபாடு. அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாவே, அடியாரில் கூட்டிய அதிசயம். இங்க பாருங்க, இந்த ஆள்லாம் யாரு? மணிவாசக பெருமானுக்கு இந்த ஆளுக்கு சிவபெருமான் வந்தது அதிசயம் இல்லையா? சிவபெருமான் வந்தது அதிசயம் இல்லையா? சிவபெருமான் வந்திருக்காரு, ஒற்றை சேவகனா பல முறை வந்திருக்காரு, எல்லாம் அதெல்லாம் அதிசயம் இல்லையா? ஆனா சிவபெருமான் கூட இவருக்கு எப்பயுமே என்ன ஒரு கான்செப்ட்னா, நம்மளுடைய மணிவாசகருக்கு இந்த ஆள் பின்னாடி யாரா இருக்கா, இந்த ஒன்றொன்று உடன் கலந்த அடியார்கள் எப்பவுமே இருக்காங்களே, இவன் அவங்களை விட்டு வரமாட்டேங்கிறானு, இவனே பெரியவன்னா இவன் விட்டு பிரியாத இருக்கக்கூடிய இவர்கள் எவ்வளவு பெரியவர்கள் முழு முதல் எப்பொழுதுமே சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று சிறந்தடியார் சிந்தனை அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். ஓ நடுவில் இருக்கிற அருளை புரியான்னு சொல்லல, அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய்னா அவனை விட பெரியவங்க அடியார்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அத்தனை பேரும். அதனால அடியார் திருவடி வணங்குதல் என்பது சிவகுமா பாவிச்சு நீங்க யார வேணா வணங்கலாம். நீங்க வணங்குறது யாருதான்? நீங்க சிவமா பாவிச்சு வணங்குறீங்க. வணங்குறது யாரு சாமி? வணங்குறது யாரு? சிவனதான். கேட்கும் போது கூட நம்ம சொல்லிடலாம், நாங்க சிவனைத்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அவங்க பேசவே முடியாது. நீங்க வேற ஏதாவது பாக்குறீங்க, நாங்க சிவமா தான் பாக்குறோம். உங்க சொன்னீங்கல்ல, சொன்னதுக்காக உங்க திருவடியில் விழுந்து வணங்குறேன், வணங்குறீங்க சாமி. நம்ம அடியார் திருக்கூட்டம் செய்யறதுதான் உலகத்திலேயே சிறந்த சிவபூசை செய்வது. 11 மணிக்கும் உலகம் 10 மணிக்கு அடங்கினாலும் எனக்கு பயாலஜிக்கல் கிளாக் செட் ஆயிட்டனால 6 மணிக்கெல்லாம் எனக்கு ஐயோ அடியார் திருக்கூட்டம் இல்லைன்னு 6 மணில இருந்து உட்காந்துருக்கேன். இன்னைக்கு 6 மணிக்கு, ஏன்னா அங்க 6 மணி இல்ல, அதனால இங்க 6 மணி. ஐயோ 6 மணி ஆயிடுச்சு அடியார். அப்பதான் ஐயோ நம்ம இருக்கிறது இப்ப இந்தியாவிலையா, சரி என்ன அது 8:30 வரைக்கும் அந்த 8:30க்குள்ள எனக்கு நடத்த அத்தனை சம்பவங்களும் சொல்லவே முடியாது. இறைவன் அத்தனை திருவிழா வச்சு இன்னைக்கு நீ நடத்துவியான்னு பாக்கலான்னாரு. ஆனா போய
இன்னைக்கு நான் எங்க அடியார்களை பார்த்துட்டு அது என்ன நடந்தாலும் எரிமலை குழம்பே வெடிச்சாலும் பரவாயில்ல, எங்க அடியார்களை பார்த்து நடக்கட்டும். 2 வாரம் கேப் விட்டேன், இதுக்கப்புறம் நான் முடியாது, நான் விடவே மாட்டேன், உயிரே பண்ணாலும் அவங்க திருவடி தான் அப்படின்னு சொல்லி வந்தது. அதனால அடியார்கள் திருவடியை கற்றுத்தருகின்ற இடம்தான் இந்த திருவாசக சிந்தனை. திருவடி குழந்தையா இருக்கட்டும், கூட வந்தவங்க காலம் விடுவேன் சாமி. அடியார்கள் எனக்கு பஸ் ஏத்தி விட வந்தேங்க, எங்க அடியார்களை பஸ் ஏத்தி விட வந்தோம், அவங்க ஏன் திருவடியில நான் நெத்தியில திருநீர் கூட போடலங்க, அடியாரோட இணக்கம் வச்சிருக்கீங்கல்ல, அப்ப சிவன் தான் எனக்கு அப்படின்னு. ஐயோ இப்படிலாம் பண்ணாதீங்க, பகா பாவம்னுவாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, எனக்கு இதுதான் என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த மந்திரம். அதனால அடியார் திருவடி வணங்குறது தான் 12 திருமுறையினுடைய முதற் சாரம். அதனால வணங்கலாம்ன்றதை விட வணங்க வேண்டும், வணங்குவேன். அதனால அடியார் திருவடி வணக்கம், திருவடி வணக்கம்ன்ற அந்த வார்த்தையை காயின் பண்ணது நம்ம ஓவிய செல்வி அம்மா அவர்கள் தான் காயின் பண்ணாங்க. அவர்கள் தான் முதல் முறையாக உச்சரிப்பு அடியன்னு கேட்டேன் இன்னைக்கு வரைக்கும். அதனால இந்த முழுமுதற் அந்த திருவடி வணக்கம்ன்ற வார்த்தை அவர்கிட்ட மட்டும் பத்திக்கல, அத்தனை பேருக்கும் தீபம் மாதிரி பத்திக்கிச்சு நம்ம எல்லாரும். அதனால பற்று வாயிலேயே திருவடி வணக்கம் சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய இடம் இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்று சொல்லி அவருடைய அத்தனை பேருடைய திருவடியும் மானசீகமா ஒரு தடவை தான் வணங்கணுமா? ஒரு தடவை வணங்கியாச்சு, போறப்ப வணங்கலாமே நினைக்கிறப்போ, வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் வணங்கணும். அதுதான் எனக்கு ஆசை. ஒரு தடவை விழுந்துட்டோம், ஆனா சாந்தி திட்டிட்டே இருக்கோம், ஐயா தயவு செய்து இப்படி கொண்டாதீங்க, ஏன் அப்படி கொண்டுறீங்க, உடம்பு போயிடுவீங்க. என்னமோ தெரியல விழுந்துட்டோம், கொஞ்சம் தூரம் போயிட்டோம், திரும்ப வந்து அமிர்தம் இல்ல, அது வணங்கினவங்களுக்கு மட்டும்தான் அந்த அமிர்தம் தெரியும். நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க கடலூர்ல எல்லாம் நம்ம விழுந்து வணங்குற அந்த இடம் வந்து இன்னும் தித்திக்குது, நினைச்சாலும் தித்திக்குது. பஸ்ல இன்னும் நம்ம புடி சாமி எல்லாம் இருக்காரு, புடி அவர் யாரு, நம்ம கணேசையா, குடி அவர்கிட்ட சொன்ன, ஐயா பிடிச்ச புடி விட்டுறாதீங்கன்னு. இன்னும் அடியார்கள் காலை தரையில வைக்கிறதுக்கு முன்னாடி காலை பிடிச்சிருவாரு அவரு. மருதமலையில நீங்க பாத்தீங்கன்னா நாங்க அடியார்கள்லாம் கீழே விழுந்து வணங்குன அந்த அழகு தரிசனம் எந்த சிவலோகத்திலையும் கிடைக்குமான்னு தெரியுது. அந்த அன்பு, அவர் இந்த பக்கம் விழுங்குறதும் வணங்குறதும், சாமி இது ஒண்ணுதான் உங்க அளிக்கின்ற மருந்து என்று சொல்லி, இது வடிவமாயே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அந்த உத்தரகோச மங்கை வள்ளல்ன்ற வார்த்தையை பார்த்துக்க முடிஞ்சது. அடுத்து 20வது பாட்டையும் பார்த்துட்டோம்னா நம்ம முடிக்க போறோம். அதனால அதை முடிக்கிறதுக்கு பெருமா தரங்கருணை கொடுக்கணும்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்றேன். உங்க எல்லாரையும் பார்த்தது அடிநாயகன் செய்த பெரும்பம். உண்மையிலேயே 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், நான் பார்க்க வந்தேன். அதனால உங்களை எல்லாரையும் பார்த்தது அடியேன் செய்த பெரும் தவம். நான் உண்மையிலேயே பல 6000 மைலுக்கு அப்பால இருக்கிறப்ப கூட ஒரு நெருக்கம் இருந்துச்சு. ஆனா இங்க வந்து உலக மாயில சிக்கி தவிச்சு உங்களை பாக்குறதுக்கு நான் உண்மையிலேயே 5 கடல் 5 மலை தாண்டிதான் உங்களை வந்து பார்க்க வந்தேன். உங்களை எல்லாம் பார்த்தது அடியன் செய்த பெரிய தவம் என்று சொல்லி இந்த நாளிலே அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளை வணங்கி மகிழ்ந்து, இறைவா எடுக்கின்ற பிறவிதோறும் என் அடியவர் பெருமக்களுடைய திருவடி தாமரையை ஒரு காலம் மறவாது, ஒரு காலம் விடாது பற்றுகின்ற சூழலை மட்டும் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி பெருமானுடைய திருவடியை பல்காலம் வீழ்ந்து வணங்கி மகிழ்ந்து தொழு உங்களுடைய அத்தனை பேருடைய திருவடிக்கும் அடியனுடைய கடைக்கண்ணீர் உங்க அத்தனை பேருடைய திருவடிக்கும் அடியனுடைய கடைக்கண்ணீரையே பரிசாக தந்து உங்களுடைய திருவடி அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்கி மகிழ்ந்து கொள்கின்ற நிறைவு செய்யும் முகமாக சாந்தி அம்மா அவர்கள் நிறைவு பாடம் நமச்சு. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வழாது பெய்ய மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதுயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஹரஹர நம பார்வதிபதியே ஹரஹர மகாதேவா. நாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம்.
அடியார்கள் 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. ரொம்ப சுருங்க சொல்லி தங்களுடைய பதிவை நிறைவு செய்யலாம். 2 அடியார்களுக்கு மட்டும் வாய்ப்பு. அடியார்கள் பேசலாம். ராஜேஸ்வரி அம்மா பேசலாம். அம்மா விவசாயத்தை இருந்தாங்க. அம்மா ராஜேஸ்வரி அம்மா எஸ்கேப் ஆக முடியாது. ஐயா நான் குரல் பதிவு கொடுத்துறேங்க ஐயா. நல்லது சாமி, நல்லது சாமி. பிரேமா சாமி. ஆமா சிவாய நமங்க ஐயா. அதாவது நம்ம இறைவன் வந்து நம்ம புத்தியில புகுந்து விட்டா மாய வேலை செய்யாது. உண்மைதானங்கய்யா? அது என்னன்னா இறைவன் இந்த விநாயகர் வந்து உதாரணமா காமிச்சிங்க. புத்தி சித்தி. என்னன்னா புத்தினா வந்து நம்ம செல்வத்தை கொடுக்கக்கூடியது. எல்லாமே வந்து செல்வ உலக மாயை தான். அதான் செல்வம்னா நம்ம வந்து பேரு புகழ் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா அது செல்வம்னா அதெல்லாம் கொடுக்கக்கூடியது புத்தி. அதுதான் விநாயகர் வழங்கணும்னு ஒரு பழமொழி புத்தி நமக்கு எல்லாம் வேணும்னா விநாயகர் வழங்க பண்ணுங்க. ஏன்னா செல்வத்தையும் கொடுத்து இறைநிலையும் கொடுக்கக்கூடியது சித்தி அப்படின்ற விளக்கம் அது. ஆனா சித்தி வந்து என்ன கொடுக்கணும், அறிவும் ஆன்மீகத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த சித்தின்றது. அது விநாயகரை பத்தி அழகா எடுத்து சொன்னீங்க. அந்த மாயை வந்து உலகத்துல வந்து மாற்றி மாற்றி காட்டக்கூடிய, சின்னது பெருசு எல்லாமே காட்டக்கூடியதான். ஆனா நம்ம இறைவனுடைய புகுந்துட்டோம்னா அவர் நிலையிலே நம்ம இருந்துட்டோம்னா அது என்ன ஆகும், அந்த புத்தியானது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எது சிறந்தது, எதை விட்டா நமக்கு உனக்கு கிடைக்கும் அப்படின்றத அழகா எடுத்து சொன்னீங்க. வடிவ சிறப்பு. இந்த நிலைப்பாடு நமக்கு வரணும். முக்தி பற்றி எல்லாம் பொய் என்று உணர்ந்து சரியா கேட்க மாட்டேங்குதுங்கம்மா. இல்லையா? அதான் பேசுறேன். எல்லாத்தையும் விட்டு போய் கேக்குதுங்களா ஐயா? சிவ சிவா சரியா கேட்க மாட்டேங்குதுங்கம்மா. விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா. அம்மா ஐயா நல்லா கேக்குதுங்க சுவாமி. எல்லாருக்கும் நல்லா கேக்குது. நடராஜன் ஐயா நல்லா கேக்குது. அம்மா பேசுறது. சிவ சிவா அது சொன்னீங்க. அதாவது முக்தி முக்தி எப்படி கிடைக்கும் அப்படின்றதுக்கு அழகா சொன்னீங்க. எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே போய் நம்ம எல்லாத்தையும் உணர்ந்து அவ வந்து புத்தியில கொண்டுன்னு போகணும். அந்த எண்ணத்தை புத்தியில கொண்டுன்னு போய் இதெல்லாம் நிலையற்றது, எல்லாம் அழியக்கூடியது அப்படின்னு நம்ம நினைத்து நம்ம இறைவனோடய சார்ந்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டியது முதல்ல முக்தி கிடைக்குங்க. அப்புறம் மாறாது முக்தி கிடைக்கும், இடையிடாது முக்தி கிடைக்கும் அப்படின்ற சிறப்பு சொன்னீங்க. அந்த புருஷோத்தம சொன்னீங்க. பெருமானுக்கு வந்து 24 ஆன்ம தத்துவத்துல 24 வரைக்கும் தான் கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது. ஆனா அந்த சமயத்தை பத்தி ஒவ்வொன்றும் என்னென்ன நிலையில கொடுப்பாங்க. புத்த சமயம், சமண சமயம் என்னென்ன இருந்தால் முக்தி கிடைக்கும், பெண்ணா மாறாத முக்தி கிடைக்கும் அப்படின்னா கருத்து எடுத்து இதெல்லாம் வந்து தெரிஞ்ச கருத்து இருந்தா கூட சொல்ற விதம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம சொன்னாதான், எடுத்துக்காட்டா சொன்னாதான் சிறப்பு. அதெல்லாம் எடுத்து சொன்னீங்க. நிறைய நாயன்மார் பத்தி சொன்னீங்க. உண்மையிலேயே நமக்கெல்லாம் குறைஞ்சது வந்து ஒரு 6, 5, 6 ஒரு 10 நாயன்மார் 10 கரெக்டா சொல்ல முடியும். ஆனா எடுத்து விரமண்ட நாயனார் சொன்னாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னாரு, கடிக்காமடுவானார் மனைவியை கையால வெட்டினாரு. அப்படி எல்லா மெய்ப்பொருள் நாயனா எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி சில டக்கு டக்குன்னு எடுத்தது நாயன்மார்களை சிறப்பு சொன்னது ரொம்ப அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எத்தனை முறை படிச்சா கூட சிலதெல்லாம் மறந்து போயிடுது. ஆனா இந்த நாயன்மார் பிறகுலாம் ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. அதாவது நமக்கு வந்து நம்பால பெருமானுக்கு இன்பம் கிடையாது. ஏன்னா நாம தான் வந்து அதை பற்றணும். இறைவனை பற்றி அவர் எடுத்துக்கிட்டேதான் இருக்கிறாரு. எல்லாமே அவருக்கு வந்து சமந்தான். சின்னது பெருசு இன்பம் துன்பம் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம ஆன்மா வந்து நம்ம ஓய்வு பெறணும்னா, நம்ம இறைவனை பற்றணும்னா என்னன்னா புத்தியினால யோசனை பண்ணி நம்ம எல்லாத்தையும் சித்தத்தாலே சிவன்பால் வைத்தாருக்கும் அடியாருக்கும் அடியன்ற மாதிரி சித்தம் தாங்க கொண்டுன்னு வரணும். சித்தத்தை நம்ம வந்து முயற்சி எடுத்து நம்ம இறைவன் பால் வந்து பற்ற வைக்கணும்ன்றதுதான் உண்மையான ஒரு கருத்து. அதுக்குதான் இந்த முக்தி என்ற இலக்கணத்தை பத்தி அழகா எடுத்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் அம்மா சிறுதை வழிபாடு சொன்னீங்க. அம்மா அடிக்கடி சொல்றது அதுதான். எல்லாவும் சிவமா பாவிக்கணும். அதான் திருநீர் கோலம் விட்டவங்க பொதுவா நம்ம சொல்றோங்க. ஆனா எல்லாம் நமக்கு பழக்கமா இருக்க திருநீர் நம்ம திருவடி வணக்கணும். ஆனா போறவங்க ரோட்ல போறவங்கலாம் கூட நம்ம எல்லாரும் நினைக்கிறோமான்றதெல்லாம் கிடையாது இல்லையா? நமக்கு தெரிஞ்ச ஒரு நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வர்றாங்கன்னா அந்த வழிபாடு கொண்டு வரும். அவங்க சிவமா பாவிச்சு அவங்க சின்ன குழந்தையாக கூட அவங்களெல்லாம் வணங்கி வாங்க திருவடி வணக்கம் அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்றோம். ஆனா மற்ற உயிர்களை சிவமா பாவிக்கிறோம், அது வேற இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் எல்லாரையும் பார்க்கக்குள்ள நம்ம சிவமாதான் பாவிக்கிறோன்றது எண்ணத்தை கொண்டு வரது ரொம்ப அருமையான ஒரு கருத்துங்க அன்னைக்கு சொன்னீங்க. சிறப்புங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க. சிவாய். அழிய செய்த தவம் தவம் சாமி. ஒரே ஒருத்தவர் மட்டும். இப்போ ஒருத்தவங்க வரலாம். பதிலாமா வாய்ப்பு கொடுக்கலாமா? அங்க இருக்கேன் பேச. அனைத்து அடியார்களோடையும் வணக்கிறேன். இன்னைக்கு வந்து அந்த வடிவத்தை நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது.
எந்த வடிவத்துக்குள்ளேயும் சிவம் இருக்காருங்கிறத நம்ம நல்லா இது பண்ணிக்கணும். எல்லா இடத்துலயுமே அவர் இருக்காரு. இந்த வடிவத்தை வச்சு அந்த மதிப்பு நம்ம பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலயுமே அவர் இருக்காருங்கிற ஒரு பக்குவ நிலைக்கு நம்ம வரணுங்கிறது புரிஞ்சுது ஐயா இன்னைக்கு வகுப்புல. அதே மாதிரி எல்லா உருவத்திலையும் சிவத்தை தான் நம்ம பார்க்கணும். எந்த கடவுளுக்குள்ள நம்ம போனாலும் அங்க சிவம் இருக்காருன்னு நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அம்மா கேட்டது சில விஷயங்கள் எனக்கு இன்னுமே அந்த கேட்கல குலதெய்வ வழிபாடு கேட்டாங்க அம்மா. அங்கேயும் நம்ம சிவத்தை தான் நம்ம முதல்ல கும்பிட்டுட்டு பண்ணணுங்கிறது புரிஞ்சுது இன்னைக்கு அந்த இதுல. எல்லாருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம முன்னோர்களாகவும் நம்ம சிவம் தான் எல்லாத்துக்கும் முழு முதல் பொருள். அந்த மாதிரி அவரை முதல்ல நினைச்சிட்டு அப்புறம் மத்தது பண்ணோம்னா அது சரியா யார வேணாலும் கும்பிடலாம். சிவமா நினைச்சா யார வேணாலும் கும்பிடலாம். சிறு தெய்வம் பெரு தெய்வம்ன்ற அந்த விஷயமே இல்லைன்றதுதான் அப்படின்னு சொல்லலாம். தெய்வம்னாலே சிவம் தான். முக்கிய முழு முதல். அதுக்கு ரொம்ப நல்லா அருமையா இருந்தது மகிழ்ச்சி. இதுல அடியன் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் குலதெய்வம் வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கும். அடியனுடைய குலதெய்வம் பாத்தீங்கன்னா அந்த சுவாமியோட பேர் வந்து கழுவநாதர் அப்படின்னு கோவில் பேரு. ரொம்ப காலமா தெரியாது. ரொம்ப காலமா அதுதான் சுவாமியோட பேரு. நம்ம குலதெய்வம் இருந்தாலும் வேற. ஆனா பல காலம் கழிச்சுதான் தெரிஞ்சது காசி விஸ்வநாதர் அப்படிங்கிற அந்த பேரு தான் மருவி கழுவநாதர் வந்தது. இன்னும் கோவில்ல சுவாமிக்கு உருவம் இருக்காது. வெறும் திருவாச்சி மட்டும் தான் வச்சிருப்பாங்க. உருவமே இருக்காது. வெறும் திருவாச்சி மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அதை மட்டும் தான் வழிபாடு செய்யணும். ஆதிசிவன்ற கோவிலும் வழிபாடு செய்வாங்க. எங்க ஏரியால ஆதிசிவன் கோயில் வந்து எல்லாருக்கும் அங்கேயும் ஆதிசிவன் கோயிலும் சாமிக்கு ஒரு விளக்கு தீபம் மட்டும்தான் இருக்கு. வேற எதுவுமே உள்ள இருக்காது. உள்ளுக்குள்ள உருவமே இருக்காது. தீபம் மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய அதனால அடியனுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை, ஒரு பீடு. என்ன சொல்றது, அது நாவல்கள் சொல்லுவார்ல, என்னது இருமாந்திருப்பன்களோ திருமானேந்தி அப்படின்ற மாதிரி இருமாந்திருப்பன் அந்த பூத கணங்கள்லாம் அந்த திருமானேந்தி ஆடுகின்றவனை பார்த்து இந்த பூத கணங்கள்லாம் இருமாந்திருக்குமா, இது எங்க அப்பா இது எங்க அப்பன்னு சொல்லி எல்லா பூத கணங்களும் இருமாந்திருக்கிறது போல நமக்கு குலதெய்வமா வந்தவனும் சிவபெருமான் தானோ அப்படின்னு நினைக்கும் போது அடியன் செய்த தவத்தினுடைய பயன் என்ன சொல்வது. இந்த குலத்துல பிறக்கிறதுக்கு அடியன் பல தவம் செய்திருக்கேன்னு சொல்லிட்டு அதை அடியன் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவேன். அதனால குலதெய்வமும் அப்படியே தாங்க ஐயா. எங்க குலதெய்வத்து பேரு ஜெகதீஸ்வரி, எங்களுது அவங்களதெல்லாம் அரசன்னு பேருங்க ஐயா. ஆனா சிவன் தான் அவருக்கு ஒரே எல்லா எந்த குலதெய்வத்தை கும்பிட சொன்னாலும் நம்மளுக்கு சிவன் தான், எல்லாமே நம்மளுக்கு சிவன் தான். அது குலதெய்வம் என்பது நம்முடைய முன்னோர்கள் தான். நம்முடைய முன்னோர்களை தான் நம்ம வழிபாடு செய்யணும். நம்முடைய தாய் தந்தையரை வழிபாடு செய்வது என்பது எப்படி முக்கியமோ அது போல அவர்கள் முன்னறி தெய்வம் தான். ஆனா தாய் தந்தையை எப்படி நினைச்சுதான் வழிபாடு செய்யணும், சிவத்தினுடைய வடிவம்னு நினைச்சுதான் வழிபாடு செய்யணும். அதுதான் முக்கியம். எல்லாமே சிவத்தினுடைய வடிவம் நினைச்சு நீங்க வழிபாடு செஞ்சா எதுவும் தவறு இல்லை. நீங்க சிவத்துக்குள்ள வேற சாமி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது மகா பாவம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லை. அடியார்கள் திருவடி சிவத்தினுடைய திருவடிக்கு ஒரு படி மேலாக வைத்து போற்றுதலுக்குரிய விட்டுறக்கூடாது. அது மட்டும் அவ்வளவு. என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க. அதுதான் உண்மை. உண்மை எல்லாத்துக்கும் கசக்கும், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மையா இருக்கிறப்போ நம்ம திருவடி வணங்குறது. இன்னைக்கு பாருங்க, நம்ம அடியார் திருக்கூட்டம் எங்க வணங்குற மாதிரி எங்கேயாச்சும் வணங்குவாங்களா? வணங்க முடியுமா? அப்படி ஒரு திருக்கூட்டம் இருக்கு உலகத்துல. எல்லாரும் இல்ல ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கணும். உண்மையான்னு சொல்லுங்க. நம்ம அடியார் திருக்கூட்டத்துல வணங்குற திருவடி வணக்கத்துக்கு சமமா உலகத்துல எங்கேயாவது ஒரு திருவடி அடியார் திருக்கூட்டத்துல நிகழுதா இல்லையா அப்படிங்கறது மட்டும் சொன்னீங்கன்னா போதும். வாய்ப்பே கிடையாது. இங்க மட்டும்தான் சிவன் சரியாக வணங்குகின்ற இடம். திருவடிக்கு அடிச்சுக்கிற இடம். 1000 பேர் இருந்தாலும் 1000 பேர் காலையில உழுந்த பார்த்து அங்க இருக்கிறவங்க ஆச்சரியப்பட்டு போறாங்க. எல்லாரும் என்ன இப்படி விழுறாங்க, சடச்செல்லாம் விழுந்துடுறாங்க, சட்டுன்னு விழுந்துடுறாங்க, பெரியவங்க சொன்னாங்கன்னு பார்க்க மாட்டாங்க அப்படின்னாங்க. எங்க ஐயாவே நாங்க எங்க போகும்போது சிறுவாசல் முற்றம் எல்லாம் போனோம்னா காலில் விழுந்தா வானாங்கம்மா விடாதீங்கம்மா, நீங்க பெரியவங்கன்னுவாங்க. அதுக்கு சொல்லுறேன் எங்க ஐயா, இதை சொல்றீங்களா? கோயம்புத்தூர்லாம் வந்தாங்க அடியாரெல்லாம், யாரை கண்டாலும் அப்படியே விழுந்துடுறாங்க அவங்க காலில். நம்மளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. அவங்கள பார்த்தா நம்ம கத்துக்கணும். போற இடத்துல இதே தான் சொல்லுவாங்க எங்க ஐயா.
அவங்க யாரை பார்த்து சின்னவங்க பெரியவங்களும் பார்க்க மாட்டுறாங்க, அப்படி அப்படியே விழுந்துடுறாங்க. நாம வந்து இப்பதான் இப்பதான் விழ ஆரம்பிக்கிறோம், நீங்க அதுக்குள்ளேயே விழாதீங்கன்னு எங்களை தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னால கீழே விழ முடியாதுன்னு தொட்டா கும்பிட்றேங்க ஐயா அப்படின்னு சொல்றது. அது மாதிரி அந்த உளுந்து கும்பிட்ற பழக்கமும் திருவடி வணக்கமும் இந்த திருவாசகத்துல வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஐயா எனக்கு ரொம்ப வந்ததுங்க ஐயா. பெருமாள் திருவடி தான் கூட்டி வச்சதுங்க ஐயா. அதுக்கு வந்து உங்க அடியார் திருவடி எல்லாம் மீண்டும் மீண்டும் வணங்கிக்கிறாங்க.